மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூலக்கதையுடைய முக்கியமான அம்சங்களை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீட்டு விழான்னு சொல்லுகிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன், உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்போ நீங்கள் வெளியிட போகிறீங்க சொல்லும் பொழுது, அநேகமாக மே மாதம் 10ஆம் தேதி முடிவு பண்ணல இல்லையா, அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு 56 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்தில் அங்கிருந்து வேலை செய்யும் தொழிலாளியினுடைய வாழ்க்கை அதனுடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க. குறிப்பாக உழைப்பாளர் தினம் உழைப்பாளிகளை பற்றி, உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாத முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம். 1886ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் அன்று அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டது தான் மே மாதம் முதல் நாள், மே தினம். ஆனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக, உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம், மே தினம் மட்டும்தான், வேற எந்த தினமும் அல்ல. அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இதில் சில நான் ஏற்கனவே சொன்ன பயத்தினுடைய திரைக்கை கருவு பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், இப்போ உழைப்பாளர் முக்கியமான அம்சங்களை பற்றி 1-2 விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். உழைப்பாளி வர்க்க தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக, ஆளு வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைந்து உருவாக்கினார்கள். தத்துவமாக, சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி அன்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சியை நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மேதின வரலாறு, மேதின தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ, ஏங்கல்ஸ் அவர்கள், லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்காரு. இப்போ கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில், பல்வேறு பணிகளை செய்வதில், வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை பற்றி ஒரு நுட்பமான அம்சம், மார்க்சிய தத்துவத்திலே முக்கியமான அம்சம் என்ன? யாராவது உங்களுக்கு மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில், ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல்ல கண்டுபிடித்தவர்
காரல் மார்க்ஸ் தான். அதை சாதாரணமாக உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க, தமிழில் சுரண்டல் சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகளை சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அதில் நுட்பமான அம்சம் என்பது ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பென்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் காரல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டுறாம்ன்றத என்ன சொல்ல லெனின் என்ன சொன்னா, he caught them red handed, கையும் களவுமா பிடிச்சது. அந்த அம்சம், அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக உலகம் முழுவதும் இருக்குது. அதுதான் காரணம். உலகத்தில் பல பல இயக்கங்கள் இருக்கு. ஆனா உலகம் முழுவதும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம், புரட்சிகர இயக்கம் தான். மற்ற ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம். அதில் குறிப்பா அந்த உபரி மதிப்பு பற்றி, சர்ப்ளஸ் வேல்யூ பற்றி மார்க்ஸனுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். உழைப்பு பற்றி சொல்லுகிற உழைப்பாளர் சொல்லும் பொழுது, மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் ஆற்றல்களை உணர்த்தி தட்டி எழுப்பி வளர்த்து தனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டாயப்படுத்துகிறான். உழைப்பு சக்தி பற்றி மார்க்ஸ் சொன்னது. இத்தகைய உழைப்பாளிகளை வேலையில் சேர்த்து தொழிலாளர்களாக சுரண்டக்கூடிய அது இந்த முதலாளித்த நிறுவனம் என்பது இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் உழைப்பாளர் தினத்துல ஒரு நம்ம குடிப்பிழை படத்தில் வரக்கூடிய முக்கியமான அம்சம். அதுல உழைப்பாளர் தினம் மே மாதம் 1ஆம் தேதி 1886 எழுச்சி ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கைது, சிறை, வழக்கு, விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடைபெற்று அதில் சிலருக்கு தூக்கு தண்டனை, நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. தூக்கிலேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த தொழிலாளர்கள் சொன்ன வாசகம், பேசிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் எங்கள் குரலை நெரிப்பதை விட நேரம் வரும் அப்போது எங்களது மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எங்களுடைய மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் அவர்களுடைய அந்த தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்கள் கூறிய வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய என்பதுதான் அந்த மேதன அந்த தியாகிகளுடைய அந்த முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையில் இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளியிடுவது உண்மை பாராட்டத்தக்கது. இது குறிப்பாக மேதனத்தை பற்றி தமிழொலி என்ற கவிஞர் 1952ஆம் ஆண்டு அவர் எழுதிய கவிதை என்பது பிரசுரமாக்கிறது. தமிழனுடைய கவிதை தொகுப்பில் அது இருக்கு. நான் ஒரு 2 வரிகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழைமுகம் பார்த்து பதபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழையிறக்கி மேதினிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர்களும் நடுங்க பொங்கி வந்த மேதனமே. இந்த தமிழனுடைய அந்த மேதன அந்த கவிதையையும் நான் நம்பிராஜனுக்கு இந்த அடிப்படையில் உழைப்பாளர் தினம் என்ற அதை கருவாக கொண்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அதனுடைய இசை வெளியீட்டு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டு தெரிவித்து, இந்த படம் வெற்றிகரமாக மக்கள் மீது செல்ல வேண்டும் என்றும், இந்த உழைப்பாளர் தினம் என்ற அனைவரும் மே மாதம் வெளியிடக்கூடிய இந்த படம் என்பது நாட்டு மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழகம் நல்லுலகில் ஒரு முக்கியமான படமாக
வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. உழைப்பாளர் தினம் இந்த டைட்டில் சொல்லிட்டு உழைப்பாளர்களை பற்றி ஒரு படம் பண்ணுறேன், வெளிநாட்டு தொழிலாளர் பற்றின்னு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அவங்க இதை எடுக்கிறதுக்கே தயங்கினாங்க. ஏன்னா முதல்ல அவங்க கேட்டது என்னென்னா, வெளிநாட்டு தொழிலாளர் இந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா இன்றைக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் ஓடிடி தான் மெயின் இதாகிடுச்சு. சின்ன படங்களை பற்றி நிறைய பேர் விமர்சனங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டில் சொன்ன உடனே இந்த படத்தை நாமே தயாரிக்கலான்னு ஒரு சிங்கப்பூர் தொடரா சார், ராஜேந்திரன் சார், எங்கள் அண்ணன் நற்பை நம்பிராஜன் அவர்கள், கடலூர் காஜா அவர்கள், பொன்னுசாமி புருஷோத்தமன், இது எல்லாமே ஒரு டீமாக சேர்ந்து தான் நாங்கள் பண்ணோம். பாண்டித்துறை, நிதி பாண்டி, சரஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லோரும் நாம் பண்ணுவோம். அந்த டைட்டிலுக்காக தான் வந்து துர்ரா சார்லாம் வந்தார். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இணைஞ்சிருக்கிறார் இதில். அவரை இப்போது பேசுகிறதுக்கு அழைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுவோம் நினச்சிப்பாங்களே. எல்லாம் பேசுகிற மாதிரி காப்பி அடிச்சு நம்மளும் பேசலாம் நினச்சேன். இருந்தாலும் முடியல. எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியாக்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த உழைப்பாளர் தினம் படத்தில் வந்து நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு 15 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு 35 படங்கள் நடிச்சிருக்கேன். 15 படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். இன்னும் சொல்ல போனால் 400 ரவுடிதான் படத்தில் வந்து நயன்தாராவை பார்த்து கொள்ளுவார். அந்த ஷூ எடுத்து கொடுக்குற பிச்சைக்காரன் நான் தான் அந்த படத்தில். ஆமாம். அப்புறம் வந்து இயக்குனர் செல்வா சார் இயக்குன படங்கள் நான் அவன் இல்லை, சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். எனக்கு அது அவங்களோட கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவளை ஃபுல்லாக மொட்டை போட்டேன், யாருக்கும் தெரியல. கொஞ்சம் முயல் கொஞ்சம் மழைங்கிற படத்தில் நடித்தேன். எனது அருமை நண்பர் துவார்ஜி சந்திரசேகர் அவர்கள் தயாரித்த படம், இயக்குனர் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம், அவர்கள் தயாரித்த படம். இந்த படத்தில் நடிச்சிருப்பேன். நிறைய படம் நடிச்சேன். இன்ன வரைக்கும் நான் ஃபோட்டோ காட்டுறேன், நான் தாங்க, ஓ நீங்களா அப்படிம்பாங்க. அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்தில், இந்த உழைப்பாளர் தின படத்தில் திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க இயக்கும்போது அந்த படத்தில் வந்து எனக்கு நடித்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சில காட்சிகள் அவங்க சொல்லும் பொழுது ஜாலியாக அப்படி எடுத்துக்கிட்டோம். நம்ம வேலை செய்கிறோம், அவ்வளோதான், உழைப்பாளர், நம்மளும் உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடிக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருந்தது. சில காட்சிகளை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது நான் சரியாக செஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இரவு வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரல. ஒரு நாள் அடுத்த நாள் வந்தேன், சார் நேற்று எடுத்தீங்களா அந்த காட்சி எனக்கு சரியாக வரல, இன்றைக்கி எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க, நான் அது நல்லா நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் நடிக்கும்பொழுது நான் ரசித்து பார்த்தேன், நல்லா நடிச்சிருந்தீங்கன்னாங்க. அது எனக்கு தெரியல. படம் தியேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னால் தான் தெரியும் எனக்கு. இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூரில் உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க. உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் படும் கஷ்டங்கள் கிடையாது, அவங்களோட வாழ்க்கையை வந்து அழகாக அப்படியே கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு உழைப்பாளரும் இந்த படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஓ நம்ம கதை மாதிரியா இருக்கு, நம்ம கதை மாதிரியா இருக்குன்னு. ஒரு விஷயம் அந்த கதை திருட்டாருன்னு நமக்கு தெரியல, யாரு கண்டா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை அற்புதமாக அவங்க எடுத்து இன்னைக்கு படம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளாம், நானும் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம அவளோட காத்துட்டு இருக்கோம். இந்த படம் மிக விரைவில் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தை நீங்கள்லாம் கண்டுகளிச்சு இந்த உழைப்பாளர் தின படத்தை வந்து நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க ஏன்னா இப்போது தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு இப்போ வர்ற தயங்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நிச்சயம் அவருக்கு ஒரு பேர் சொல்லும் படமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்ததாக அவர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள், அவர் என்னுடைய அண்ணன். நாங்கள் 2 பேரும் வந்து கவிஞர் விக்ரமாதித்தன் அவரோட மகன். அவரும் வந்திருக்கிறாரு. அவரும் ஒரு பத்திரிகையாளர், நக்கீரன், தாய், தராசெல்லாம் இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் அண்ணனோட நான் ஒரே மேடையில் ஒன்றா உட்காந்துருக்கோம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இப்போ பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சினிமாவை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறதே அந்த மாதிரி தான் இருக்குது. தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய இதாக இருக்குது. அதுவும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் வந்து முன்ன மாதிரியான வரவேற்போ அல்லது தேட்டர்களோ கிடைக்கிறதே ரொம்ப இதாக இருக்கும்போது, இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் தான் வந்து மிக முக்கியமாக வரவேற்பு கொடுத்து தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வழிவகைகளை செய்யணும். இந்த 2 பாட்டுமே பார்த்ததில் வந்து 2மே வேறு வேறு ஜேனலாக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டில் போய் எப்படி வந்து பிழைக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்வியலை வந்து சொல்லக்கூடிய விதமாகவே அந்த முதல் பாடல் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்டிமசி, அன்னோன்யம், ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த 2வது பாடலில் உண்மையிலேயே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க வந்து நடித்த மாதிரியே தெரியல, வாழ்ந்த மாதிரி தான் இருக்குது அந்த 2வது பாடல். 2 பேருமே நல்லா அதில் வந்து ஒரு கணவன் மனைவியாகவே வாழ்ந்துருக்குறாங்க. ஸோ அந்த பொதுவாகவே வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு என்ன நினைக்கிறோம்,
வெளிநாடு போயிட்டாங்கன்னா நல்லா காசு பணம் சம்பாதிக்கிறாங்க, அப்படி இப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் நான் வந்து சிங்கப்பூருக்கு நிறைய தடவை போயிருக்கும் போதெல்லாம் அங்கேருந்து இங்கே வரணுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு இளையராஜா சார் ஒரு படத்தில் கூட வந்து அந்த பாட்டு இருக்கும். அந்த அதே மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய வாழ்வியல் சூழல் காரணமாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் சார்ந்து வெளியில் போனாலும் சொந்த ஊருக்கு எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு இதைத்தான் சொல்லுது. ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க அங்கே படக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. உழைப்பாளர் தினம் அப்படிங்கும்போதே வந்து நானும் என் தம்பியும் வந்து அடிக்கடி மெரினா பீச்சுக்கு தான் அடிக்கடி போவோம் அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த உழைப்பாளி சிலையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து நம்மளும் வந்து பெரிய அளவில் உழைச்சி ஜெயிச்சு பெரிய அளவு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த தலைப்பையே வந்து ஒரு கவிதையாக இருக்குது. ஐயா ஜி ராமகிருஷ்ணன் சார் வந்து நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய உழைப்பாளர் வர்க்கத்தை பொறுத்து தான் வந்து இந்திய நாட்டின் முதுகெலும்பு வந்து இரிகேஷன் அப்படி விவசாயம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சாமானியர்கள் தான் வந்து நம்ம நாட்டையே வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க, அரசியலை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. பிஎன்சி ஆடியன்ஸ் தான் வந்து ஒரு திரைப்படத்தின் வெற்றியை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். அது நாங்களே தயாரித்ததில் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய மேலான ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது வெளிநாட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப இங்கேருந்து பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கான் ஜாலியாக இருக்காங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்காது. தன்னுடைய தாயின் கையில் சாப்பிட்றதோ மனைவியின் கையில் சாப்பிட்றதோ கூட அவங்களுக்கு வருடத்தில் ஒரு 30 நாள் தான் கிடைக்கும். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சொல்ல முடியாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய பெரும்பாலான தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 வயசுக்கு மேலே அந்த நாட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அந்த இளமை காலம் தான். ஏன்னா முதுமையில் அவங்க அகாமடேட் பண்ண மாட்டாங்க, பெர்மிட்டை கட் பண்ணிவிட்டு ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு திரும்ப ஒரு 45-50 வயசில் அந்த தொழிலாளர் நம்ம தமிழகத்துக்கு வந்தால் இங்கே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதில்ல, பேங்க்கில் லோன் கிடைக்கிறதில்ல, எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அவங்க ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி தன்னை எரித்து கொண்டு தன் குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா கூட ஜி ராமகிருஷ்ணன் ஐயா கூட சொல்கிறேன், ஏதாவது வெளிநாட்டு தொழிலாளர்கள் சங்கம்னு கூட நீங்கள் ஒன்று வைக்கலாம் ஐயா. ஏன்னா அவங்களுக்கு சங்கமே இல்லைங்க, அவங்கள கேட்குறதுக்கே ஆள் இல்லை. அவங்க மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அந்நிய செலவணி வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு கிடைக்குது. நீங்கள் உண்மையாக சொல்ல போனீங்கன்னா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறது நமக்கு பெருமை. அதை தான் நமக்கு பழைய இது. இப்போ ராஜராஜ சோழன்லாம் சொல்லியிருக்கோம், ராஜேந்திர சோழன்லாம் கெடாரம் கொண்டாடலாம் சொல்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது அது வந்து இங்கே அவங்க சுயமாக வேலை செய்கிற மாதிரி, வியாபாரம் செய்கிற மாதிரி அந்த ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு தொழிலையும் எப்படி ஒரு மகளிர் சுய உதவி குழுவுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு பெட்டி கடை வைக்கிறதோ இல்லைனா ஒரு சுயதொழில் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வந்து ஒரு சங்கம் இங்கே தேவைப்படுதுங்கய்யா. அதை நீங்கள் வந்து பரிசீலிக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதை பண்ண முடியும். ஏன்னா அதுதான் லாப நோக்கம் இல்லாத கட்சியாக இருக்குது. மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன கிடைக்கும்னா கமிஷன் பேசிஸில் போயிட்டுருக்கு. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து என்னென்னா மக்கள் நலனில் இருக்குது. அதனால தான் இதை வந்து ஒரு இயக்கமாக தொடங்கணும். ஏன்னா அவங்க இங்கே வந்த பிறகு என்னென்னா வீட்டில் மதிப்பு இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி, அந்த வெள்ளிக்காசு சம்பாதிக்கிறவருக்கு மரியாதை இருக்கும், வீட்டுக்கு வந்துட்டு அது செல்லா காசு ஆயிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப அவங்களுக்கு மன உளைச்சலாகும். இது மாதிரியான ஒரு துன்பத்திலலாம் அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்க வச்ச அந்த பிள்ளைகளே வந்து அப்பா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் கேட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை பொண்டாட்டி வந்து என்ன நீ பெருசாக பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு கேள்விலாம் வரும்போது ரொம்ப அது வருத்தமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ரொம்ப சோகமாக சொல்லிடக்கூடாதனால காமெடிலாம் வச்சுருக்கோம். ஒரு துராசர்லாம் நல்ல ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக மற்றொரு இணை தயாரிப்பாளர் வைத்தியநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நம்பிராஜன் அவர்களே மற்றும் இந்த எனக்கு அறிமுகமாகி இருக்கக்கூடிய இயக்குனர் சம்பத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய குழுவினர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களே, அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தை விநியோகம் செய்வது அந்த ப்ரொடியூசர் மற்ற வந்திருக்கக்கூடிய அனைவரையும்
முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி, இந்த படம் வந்து நான் வந்து இந்த மேடை புதுசு எனக்கு. நான் வந்து ஒரு கார்த்திக் சிவன் அவருடைய சொந்த அண்ணன், திருக்கோட்டாலம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம். இதற்கு முன்னாடி அவர் ஒரு படம் எடுத்தார், திருவள்ளூர் படம் எடுத்திருந்தார். இப்போ இந்த படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம் எடுக்கும்போது எங்கள் ஊரில் எடுத்தது, எங்கள் வீடுகளில், எங்கள் வீட்டிலலாம் எடுத்த படம். அப்போ தான் இந்த அறிமுகம் அவங்களுக்கு. படம் எடுக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா, உழைப்பாளர் தினம் அப்படின்னு படம் பேர், டைட்டிலு. அதுக்கு வந்து நம்ம உழைப்பாளர் தினத்தை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய, அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய, உங்களுடைய இயக்கம். நான் வந்து அரசு போக்குவரத்தில் வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 27 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதில் இந்திய தொழிற்சங்க மையம், CITU, அதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். திருவாரூர் மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கேன். அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி தோழர் வந்து முக்கியமான தலைவர்களை நீங்கள் வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கிட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் நிச்சயமாக அதுக்கான ஏற்பாட்டை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாட்டை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அவங்க வந்து திருத்துறைப்பூண்டியில் இருந்தாங்க. அன்னைக்கு 7ஆம் தேதி இந்த மாதம் தஞ்சை மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு பகுதியில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்க அந்த காரில் ஓடி அந்த ஏறும்போது போய் சொன்னேன், தோழர் இந்த மாதிரி ஒரு திரைப்பட நிகழ்ச்சி ஒன்று, பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி இருக்குது, அவசியம் நீங்கள் கலந்துக்கணும். அந்த படத்தினுடைய தலைப்பு கூட இப்போ சொன்னேன்னு தெரில, சொன்னேன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து அவசியம் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எத்தனாம் தேதினாங்க முன்னாடி கேட்கும்போது அவங்க ஒரு 19க்கு முன்னாடி சொன்னாங்க. நிச்சயமாக 19 தேதிக்கு முன்னாடி இதை பண்ணுறதுல சிரமம் இருக்குது, அவங்களுக்கு முழுசாக அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும், அதனால் இப்போ 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம் அவர்கிட்ட, சம்பத்துக்கிட்ட. அப்புறம் தான் 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லி தோழர்கிட்ட நீங்கள் அவசியம் கலந்துக்கணும்னு சொன்னோடனே அவங்க நம்பரை கொடுத்து பேச சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் அகில இந்திய தலைமை குழு உறுப்பினர் அவங்களுடைய இந்த நேரத்தை வந்து நமக்காக நம்ம செய்திருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் அதை எடுத்துக்கிறதுக்கும் அந்த டைட்டில் வைக்கிறதுக்கும் ஒரு தில்லு வேணும். ஆனால் உண்மை இன்னைக்கு உழைப்பாளர்கள்னா எதுவுமே கிடையாது. கோடியாக லட்சம் கோடி இருக்கலாம் பணம், ஆனால் ஒரு ஸ்டாக் பீஸை கூட உருவாக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலையும் ஒரு தொழிலாளியினுடைய உழைப்பு இருக்கு. அது வந்து கருத்தாலும் இருக்கு, கரத்தாலும் இருக்கு. இயக்குனராக இருக்கலாம், பாடலாசிரியராக இருக்கலாம், எல்லாருமே உழைப்பாளிகள் தான். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பது உழைப்பால் தான். அதில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, வாழ்வியல் இருக்கு. அதில் எல்லாத்தையும் அருமையாக சொல்லியிருக்காரு இந்த பாடலில். அந்த சிங்கப்பூரில் எப்படி அவங்க படுத்திருக்காங்க, எந்த இடத்துல படுத்திருக்காங்க, அந்த குடும்பத்தில் எப்படி இந்த ஃபோனில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பாடல்களை சிறப்பாக அருமையாக அந்த பாடல்லையே காமிச்சிருக்காரு. அதே போல் அந்த குடும்பமாக அவங்க ஊரில், நம்ம ஊரில் எடுத்த படம் அது. அங்கே 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து அந்த அவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த பிள்ளைய கூட பார்க்க முடியாமல் அந்த அந்த பாடல்லே காமிச்சிட்டார் எல்லாத்தையும். ரொம்ப அந்த அன்றைக்கி நான் படம் ஒரு 15 மாதம் நடந்தது. நான் ஒரு நாள் இடங்கள வந்துட்டு போவேன், அந்த ஊருக்கு வந்துட்டு போகும்போது பார்க்கும்போது ஒரு படத்தை எடுக்க இவ்வளோ நேரம் ஆகுமா, ஒரு சீனை எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு சீன் கொடுத்தாங்க. அதில் சாயங்காலம்னு சொன்னாங்க. நான் சாயங்காலம் லீவ் போட்டு வந்துட்டேன். பார்த்தா நைட்டு 10:30 மணிக்கு அந்த ஒரு 2 லைன் தான் அதை எடுக்கிறதுக்கு 10:30 மணி ஆச்சு. உண்மையிலேயே வந்து நம்ம பார்த்துறோம், தியேட்டரில் போய் பார்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம அந்த கருத்தை சொல்ல முடியாது. உண்மையிலேயே வந்து அளப்பரிய ஒரு மிக எப்படி வார்த்தையிலே வரல, அவ்வளோ பெரிய உழைப்பை அதில் இருக்கிற எல்லாருமே, சாதாரண ஒரு இதை தூக்கிட்டு போய் வந்து இது வைக்கிறது போகிறது, எல்லாருமே கடுமையான உழைப்பை நிச்சயமாக நீங்கள் வந்து செலுத்தியிருக்கீங்க. அதற்கான அறுவடையை நீங்கள் நோக்கி இருக்கீங்க. நிச்சயமாக இது மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று தலைமை குழு உறுப்பினரும் வாழ்த்திருக்கிறாங்க. என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிட்டு, எனக்கு இந்த மேடை புதுசு தான், இருந்தாலும் நம்ம ஒரு தொழிற்சங்க பணியில் இருக்கேன், கட்சியில் இருக்கேன். இருந்தாலும் போராட்ட காலத்திலேயே 27 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த படத்தினுடைய தலைப்பு தான். மற்ற படம்லாம் இருந்தால் கூட நான் வந்திருக்க போகிறதில்ல, உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நிச்சயமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை இது பண்ணிக்கிட்டு உங்களை அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதிக நேரம் பேச முடியாது, டயத்துக்குள்ளே முடிக்கணும். அதனால் நிச்சயமாக வெற்றி பெறும்.
நம்ம வந்து வெற்றியை நோக்கி நம்மளுடைய அடுத்தடுத்த அடியை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னா, ஒரு நகைச்சுவை நடிகருடைய ஒரு நாள் சம்பளம் என்பது 10 லட்ச ரூபா, அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு 30,000 ரூபா. ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். சேசு பாலாஜின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அது சென்ற வருடம் போண்டாமணின்னு சொல்லி ஒரு கலைஞர் இறந்து போகிறாங்க. இந்த அங்காடி தெருவில் நடிச்சிருந்த ஒரு நடிகை கூட பண்ணுறாங்க. சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம். இன்றைக்கி வந்து கட்டடத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நடிகர்களை வாழ்க்கையை காப்பாற்றாமல் எதுக்கு அந்த சங்கம்? அது தென்னிந்திய நடிகர் சங்கங்கிறாங்க. வெறும் செங்கலையும் சிமெண்ட்டையும் கட்டி என்ன பண்ண போகிறோம்? மனித உரிமைகளை காப்பாற்றாமல். இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். இன்றைக்கி எனக்கு அது ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்கம்பாங்க. எங்கள் சங்கத்தில் இல்லைம்பாங்க. ஏன் சங்கத்தில் இல்லை? சங்கத்தோட அடிப்படை உறுப்பினர் வந்து 1.5 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். இது வந்து சினிமா நடிகர் சங்கம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்தப்போ தென்னிந்திய சினிமா நடிகர் சங்கம் ஏன் வைக்கலைன்னா, அங்கே நிறைய நாடக நடிகர்கள் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க மதுரையில், புதுக்கோட்டையில். நமக்கு தெரிஞ்ச சேசு பாலாஜி, போண்டாமணி போன்றவர்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் மதுரையிலையும் புதுக்கோட்டையிலையும் இன்னும் எத்தனையோ துணை நடிகர்கள், கதாபாத்திர நடிகர்கள் ஒரு மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இறக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து ஒரு சமூகம் கேலி பேசுது. மக்கள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லாம், இந்த யூடியூப்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க, ஏன் இவங்களை காப்பாற்ற முடியல? அந்த கலைஞர் இன்று இருந்திருந்தால் பல பேரை சிரிக்க வச்சுருப்பார். அவருக்கு வரக்கூடிய சம்பளத்தில் பல பேருக்கு உதவி இருந்தார். இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும். எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ஒரு முறையான இது கிடையாது. ஒரு சங்கம் என்பது மக்களை காப்பதாக தான் இருக்க வேண்டும். அந்த சங்கத்து ஆளுகளுக்கான தவிர அந்த கட்டடத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு நடிகைகளை கூட்டு போயிட்டு சிங்கப்பூர், மலேசியா போயிட்டோம், அடுத்து லண்டன், யூஎஸ்ன்னு அடுத்து திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்கிறது வருந்தத்தக்க விஷயம். இன்னொன்று, அது சினிமா பெரும் நடிகர்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்குது. ரெட் கார்டு போட்டோம்னா அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு இல்லை நடிகர் சங்கம். நான் நடிகர் சங்கத்தில் இல்லை, அதனால் நான் விமர்சனம் பண்ண முடியும். ஏன்னா அது வெளியில் இருந்தால் நான் பண்ண முடியும், உள்ளே இருந்தால் அது. இப்போ கூட இதை பேசணுமா வேண்டாமாங்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்க, பேசாதன்னாங்க. அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வளர்ந்துட்டே பேசாதம்பாங்க. அப்போ எப்போ தான் பேசுகிறது? யார் தான் பேசுகிறது? நடிகர்களை வந்து வசூலை வச்சு தீர்மானிக்காதீங்க. உங்களை ஒருத்தர் சிந்திக்க வைக்கிறாரு, சந்தோஷப்படுத்துறாரு அப்படின்னா எல்லா நடிகரும் ஒரே விஷயம்தான். அப்படி தான் நமக்கு கருப்பு வேலையில் இருந்தது. அவர் மக்கள் தலைவமாக இருந்தாலும் நடிகர் தலைவமாக இருந்தாலும் எம்.ஆர். ராதா அவர்கள், நாகேஷ் அவர்கள், சந்திரபாபுன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது, இன்றைக்கு இல்லை. அது வருந்தத்தக்க விஷயம். இதை வந்து இந்த மேடையில் சொல்லிட்டா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து இன்னொரு நடிகர் மருத்துவ செலவு இல்லாமல் இறந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு அவமானம். அது சம்மந்தப்பட்டவர்கள் தலையிட்டு அதுக்காக ஒரு தீர்மானம் ஏற்படுத்தணும். அடுத்ததாக இந்த படத்தின் இசையமைப்பாளர் மசூத் அவர்களை பேச அழைக்கிறேன். இவர் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாரு. இவரும் ஒரு உழைப்பாளர். இவர் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்னால் வந்து இவரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தின் மூலமாக ஒரு அங்கீகாரத்துக்காக வந்திருக்கிறாரு. அவரை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல் மன்னிப்பு கேட்குறேன். கேரளா தமிழ் அவ்வளோ சரியாக வராது. தமிழ் படம் பார்த்து தான் இவ்வளோ அளவுக்கு தமிழ் பேசுகிறதே கற்றுனது. அங்கே இருக்கும்போது நிறைய பேசணும்னு எல்லாம் நினச்சது தான். உள்ள வார்த்தை இருக்குது, ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு தெரியல. முதல் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு தந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ட்ரீம் மேலே சுற்றுதை. ஆனால் எனக்கு கிடைச்சது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான். அவர் சொல்கிற மாதிரி ஒரு விதத்தில் நாமெல்லாம் உழைப்பாளர் தான். நானும் வெளிநாட்டில் இருந்தவர், ஒரு 6 இயர்ஸு வெளிநாட்டில் இருந்தது. அப்போ அதோட கஷ்டம் எல்லாம் எனக்கும் தெரியும். அதனால் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்து சிச்சுவேஷனில் அவர் சொல்லி தந்தப்போ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் பண்ணுறதுக்கு எந்த பிடிச்ச அளவுக்கு பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இனி சப்போர்ட்டெல்லாம் நீங்கள் தான். உங்களை சப்போர்ட் இருந்தால் தான் என்ன மாதிரி நியூ கமர்ஸுக்கெல்லாம் இங்கே வாழ முடியும். காரணம் பெரிய பெரிய லெஜெண்டர்ஸ் எல்லாம் இருக்கு நடந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மலையாளத்தை விட. அப்போ அந்த இடத்துக்கு வந்த சின்ன ஒரு பூனைக்குட்டி தான். பிடிச்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கேன்னு நம்பிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மசூத். இந்த முதல் பாடல் பார்த்தீங்கன்னா அழகான சிங்கப்பூர்னு எழுதியிருக்கோம். இந்த பாடலில் முதல்ல வந்து நான் ஒரு தொழிலாளரை வச்சு தான் எழுதணும்னு நினச்சேன்.
அது ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் தான் இந்த பாட்டை எழுதணும்னு விருப்பப்பட்டேன். அதனால தான் அன்பு தம்பி சிங்கை சுந்தர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா திறமை இல்லாதவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஸோ திறமை இருக்கும்போது அந்த வாய்ப்பு அவரோட திறமைக்காக கிடைத்தது. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்து அங்கே இருந்துட்டு இங்கே வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு வாழும் உதாரணமே அவர் தான். சிங்கப்பூரில் தான் வேலை பார்த்தாரு. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டார், இப்போ இங்கே இருக்க முடியல, திரும்ப சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. இப்படி தான் இருக்குது நிலமை. அதாவது இங்கே வந்து அவர் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு வந்தார், நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இன்னும் பல பேர் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவரோட குடும்பத்தோடு இங்கேயே வாழ முடியும். ஆனால் பொருளாதார சூழல் நெருக்கடி, திரும்பவும் அது சிங்கப்பூருக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும். வாங்க பேசுங்க. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் தோழர் ஜிஆர் அவர்களுக்கும், நடிகர் சார் ராஜ்கபூர் சார் மற்றும் அனைவருக்கும் என்னோட முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல் வந்து இந்த படம் குறித்து சந்தோஷம்னா வந்து என்னை சிங்கப்பூரில் சந்திக்கும் போது பேசிக்கிட்டோம். ஒரு தேநீர் சந்திப்பில் தான் இதுக்கான ஒரு முதல் படி கிடைச்சிது. பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் 2 கவிதை தொகுப்பு வெளியிட்டிருந்தேன், கடல் தாண்டிய பறவை மற்றும் முன்மலை கால தட்டான்கள்னு சொல்லிட்டு 2 கவிதை தொகுப்பும் நல்ல வரவேற்பு பெற்றது. அதில் கடல் தாண்டிய பறவை அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வந்து அண்ணனிடம் கொடுத்தேன், இதை வாசிக்குங்க அப்படின்ட்டு. அதை வாசிச்சுட்டு தான் என்னை பாடல் எழுத அழைத்தாங்க. நான் கிட்டத்தட்ட 12 வருஷம் நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்தேன். நான் இந்த பாட்டை எழுதும் போது நான் சிங்கப்பூரில் தான் இருந்தேன். ஏன்னா இந்த பாடல் எழுதும் போது எனக்கு அங்கே இருக்கிற தொழிலாளர்களோட கஷ்டம், அங்கேயும் இங்கேயும் இருக்கிற உறவு சிக்கல், இது போன்ற நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து எழுதுறதுக்கு ஈஸியாக ரொம்ப எளிதாக இருந்துச்சு. அப்படி நிறைய சுச்சுவேஷன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. அழகான சிங்கப்பூர் அந்த தலைப்பு, அந்த முதல் வரி எழுதுறதுக்கு காரணம் என்னென்னா, அண்ணன் கேட்டுக்கிட்டாங்க, இந்த இடத்துல சொல்லலாமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு நம்ம லெஜண்ட் ராஜா சார் பாட்டு, அது இன்றளவும் சிங்கப்பூரில் வந்து ஒரு பொது வானொலியிலையோ பொது இடங்களையோ ஒளிபரப்ப முடியாத ஒரு சிக்கல் இருக்குது. அது அஃபிஷியலாவோ அன்அஃபிஷியலாவோ எனக்கு அது தெரியல. ஆனால் நான் நிறைய முறை ட்ரை முயற்சிக்கும் போது அந்த பாடல் ஒளிபரப்ப மறுத்து விட்டார்கள். அப்போது அதை வந்து அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு இதை உடைக்கணும், நம்ம வந்து ஒரு பெருமைப்படுத்துகிற விஷயமாகவும், இங்கே இருக்கிற உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் அவர்களோட வாழ்வியலை சொல்கிற விதமாகவும் ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. சப்ஜெக்ட் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப நெருக்கமாகிடுச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் மசூத் சார்கிட்ட பேசும்போது டியூன் கொடுத்தாங்க. எல்லாமே இணையதளம் வழியாக தான் இது பண்ணோம், நேரடியாக சந்தித்ததே இல்லை. இப்போ தான் 2வது முறையாக மியூசிக் டைரக்டரை சந்திக்கிறேன். எல்லாமே ஆன்லைனில் தான் எழுதி கொடுத்தேன். இன்னொரு பாடல் தீரா காதலி அப்படின்னு சொல்லிட்டு 3வதாக ப்ளே பண்ணாங்க. அந்த பாடலும் நான் எழுதின பாடல் தான். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கணவன் மனைவி இடையிலான பிரிவு. ஏன்னா 12 வருஷத்தில் நான் அப்போது எனக்கு திருமணம் ஆகலை. ஆனால் நான் அதை உணர்ந்தேன். ஏன்னா நண்பர்கள், எங்கூட வேலை பார்க்குற எல்லா சக தொழிலாளர்கள் அவங்களோட ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது வீடியோ காலில் பேசுவாங்க. முன்னாடி நாங்கள் போன காலகட்டத்தில் வந்து டாப்அப் பண்ணுறதே ரொம்ப, மொபைல் டாப்அப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அப்போ வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டு தான் பேசுவாங்க. அவங்களோட மனைவி, அம்மா, அப்பா இவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சமயம் பார்க்கும்போது நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஓகே, நம்ம எவ்வளோ தூரம் வெளிநாட்டில் வந்து வாழ்ந்தாலும் நம்மளோட உறவுகளை விடாமல், உறவுகளை நீடித்து, அவங்களோட தேவைகள் என்னன்னு அறிஞ்சு அவங்களுக்காகவே நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. அதை நேரடியாக பார்த்ததுனால நிறைய விஷயங்களை எழுதியிருக்கேன். இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நீங்கள் எங்களுக்கு வெற்றி பெற நீங்கள் உதவி செய்யணும். இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதால இந்த அளவில் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதனால்தான் அந்த வரிகள் நிச்சயம் வந்து பல ஆண்டுகள் பேசப்படும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து இந்த வாழ்வே பாடல் எழுதியவர் புதுக்கோட்டையிலிருந்து கணியன் செல்வராஜ், அவரை பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாழ்வே வாழ்வே அப்படிங்கிற பாடலை நான் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு சம்பத் சார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சம்பத் சாரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கமும் மண்ண நீராருக்கே உல அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். ஒரு காக்கை தனக்கு கிடைச்ச உணவை தான் மட்டும் உண்ணாது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை, அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் தன்னோட சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளர் தான் சம்பத் சார். அவர் இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு இந்த படத்தில் வாங்கி கொடுத்தாரு. அதில் ஒரு ஆள் நான். ரொம்ப சிறப்பான ஒரு பாடலாக இந்த பாடல் வந்திருக்கு. அதாவது நெடுநல் வாடையில் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குரிய உறவை அவ்வளவு அழகாக சங்க இலக்கியங்களில் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் மாதிரி இந்த பாடல் வந்து ஒரு நவீன வடிவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை காட்சிப்படுத்தின விதமும் சந்தோஷ் சார் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. சந்தோஷ் சாரை பற்றி ஒரே ஒரு இது சொல்லிக்கணும். மருந்தாகி தப்ப மறந்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். ஒரு மருந்து மரம் எப்படி தன்னை முழுமையாக தன்னை நம்பி இருக்கவங்களுக்கு கொடுத்து விடுகிறதோ அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் முழுமையாக இந்த சினிமாவுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சந்தோஷ் சார். அவருக்கு எந்த பணம் எவ்வளோ வந்தாலும் சரி அதை முழுமையாக சினிமாவுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவர். இன்னும் தொடர்ந்து அவர் வந்து ஒரு காட்டாறு மாதிரி, அந்த காட்டாறில் நிறைய பறவைகளும் விலங்குகளும் நீர் அருந்தது. அதில் ஒரு சிறு பறவை தான் நான். அந்த காட்டாறு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அதில் எங்களை மாதிரி சின்ன சின்ன பறவைகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்வியலை நடத்தணும். அதுக்கு சந்தோஷ் சார் நீண்ட நாட்கள் தொடர்ந்து அவர் இயங்கணும். இந்த திரைப்படம் உழைப்பாளர் தினம், இந்த பேரே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை விட தோழர் வந்து வெளியிட்டது சிறப்பாக இருக்குது. என்னுடைய மூத்த பையன் பேர் லெனின் தான். நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால் இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப அது இப்படி ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இந்த இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் இந்த படத்தை திரையரங்கில் எல்லாரும் பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் பல்வேறு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த இயல்பான வாழ்க்கை, இது எல்லாமே உலகத்துக்கு தெரிய வரும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த தயாரிப்பாளர் சம்பத் சார் அவர்களுக்கும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னார் எல்லாம் சம்பாதிக்கிறதுலாம் இதுதான் போடுறோம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நமக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று செய்கிறோம். அதுக்கு காரணம் வந்து என்னுடைய குருநாதர் செலியன் சார். ஏன்னா அவர் எங்களுக்கு சினிமா கற்றுக் கொடுத்துருந்தாரு, எங்களுடைய திரைப்படக் கல்லூரி. இது ரெண்டுக்கும் நேரம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன் நான். அதாவது இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ரொம்ப நல்ல விஷயம். வெளிநாட்டு வெளிமொழி பொருள்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓடுறது புதுசு கிடையாது. சங்கராபரணத்துலேருந்து டைட்டானிக்லேருந்து ஓடி இருக்கு. அந்த மீம்ஸில் என்னென்னா தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு என்னாச்சுன்னு ஒரு கேள்வி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப வருந்தத்தக்கமாக இருந்தது. இன்றைக்கு தமிழ் சினிமா சூழல் பார்த்திங்கன்னா கதையை கேட்டு தயாரிப்பாளர்கள் எடுப்பது குறைந்து விட்டது. ஒரு நடிகர் தான் ஒரு தயாரிப்பாளரையும் தேர்வு செய்கிறாங்க, கதையும் தேர்வு செய்கிறாங்க, இயக்குனரையும் அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமா வந்து நடிகர் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு மஞ்சுமல் பாய்ஸோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்ல முடியும்? ஸ்கிரிப்டு தான். அதில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, காமெடியன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது மாதிரி வந்து ஒரு கேரளாவில் பண்ண முடியும். இப்போ நான் அதே டைரக்டர் சிதம்பரம் இருக்கிறாரு. அந்த டைரக்டரை கொண்டு வந்து இங்கே ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருந்தா அந்த படத்தை யாராவது எடுத்திருப்பாங்களா? இது வந்து மௌனம் தான். என்ன பாருங்கள், ஐயா வந்து நம்ம நந்தகோபால் சார் கூட 96ன்னு ஒரு அருமையான படம் எடுத்திருந்தார். எந்த வித ஒரு ஆபாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையான படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும். இங்கே சினிமா அரசியல் புரியாமல் வேணும்னே வந்து இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இந்தியாவிலேயே. வந்து அவர் வந்து ஸ்ரீதர் சாரில் இருந்து பாரதிராஜா, பாலச்சந்தர், இயக்குனர் மியூமிலேருந்து எல்லாருமே இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இன்றைக்குமே என்னென்னா பெரிய இயக்குநர்கள் நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த ஒரு ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் உட்பட இவங்கெல்லாம் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெரிய ஹீரோக்களுக்கு வசூலுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணுவீங்களே தவிர ஒரு புதிய முயற்சி இல்லை. இன்றைக்கும் ஒரு பாரதிராஜா சாரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு வளையல் கடையில் வேலை பார்த்த ஒரு ஆளை ஹீரோ ஆக்குனார், தன்னோட அசிஸ்டண்ட்டை ஹீரோ ஆக்குனார். இயக்குனர் மையம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவில் இருந்து மொழியே தெரியாமல் வந்து தமிழை கற்றுக்கிட்ட வச்சுட்டு அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டார், ஒரு உலகநாயகனை உருவாக்குனார். இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் இருந்த இடம் இது. வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும். ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட இயக்குநர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டே சொல்ல முடியும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா
ரஞ்சித், மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, இவங்கெல்லாம் எதுலேருந்து வந்தாங்க? சின்ன பட்ஜெட் படங்கள். ஆனால் இவங்க இவங்களோட இலக்கு என்னவா இருக்குன்னா, பெரிய நடிகர்களோட வசூலுக்கு போய் ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது என்ன, சொம்பு தூக்குறது பள்ள தூக்குற மாதிரி இருக்குது. அவங்க அடுத்து ஒரு கலையரசனோ, ஒரு அட்டகத்தி தினேசியோ, இல்லை ஒரு புதுமுகம், ஒரு ஆண்டனி, இல்லை குரு சோமசுந்தரம், பசுபதி மாதிரியான ஒரு அந்த கதாநாயகர்களை வச்சு ஏன் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா? வசூலுக்கு பின்னாடி போனால் அவங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது. இன்றைக்கும் நம்ம வந்து இயக்குனர் இமயம், இயக்குனர் செய்கிறாங்கிறோம். அதுக்கடுத்து ஒரு இயக்குனர், ஒரு பொதிகையோ, ஒரு இயக்குனர் மேற்கு தொடர்ச்சி மலையோ வர முடியாத அளவுக்கு காரணம் வந்து இதுதான். நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, என்னுடைய இயக்குனர் தான். அவர் எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன ஹீரோ ஆக்குனார். ஸோ வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் நடிகர்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் மிக மோசமான ஒரு வீழ்ச்சிக்கு போகும். அதனால் வந்து இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெரிய டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க கதையை திருடுறாங்க. இதே மாதிரி இந்திய சினிமாவில் வேறு எங்கேயுமே நடக்கிறது இல்லை. அதுவும் என்னென்னா, அந்த விவேக் படம் மாதிரி முன்னாடியே சங்கத்தில் போய் ஃபைன் கட்டிடுறாங்க. அடுத்த படம் நான் கதை திருட போகிறேன், அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க, கழிச்சிருங்க. இது வந்து நம்ம ரொம்ப பெருமை பேசிக்கிறோம் தமிழ் சினிமா அது இதுன்னு. இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஒரு ரைட்டரை வச்சு எழுத வச்சுட்டு வசனம்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல். இதெல்லாம் பண்ணுறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயக்குநர்கள் வந்து சமூகத்துக்கு பாடம் எடுக்கிறாங்க. மக்கள் எப்படி வாழணும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வசனம்னு போட்டால் வந்து ரீமேக் பண்ணும்போது ரைட்ஸ் கொடுக்க வேணாம். இதில் என்ன ரைட்ஸ்? அந்த வர்றதே 10%, அதில் அந்த ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்குறதுல என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி சிந்திச்சாங்கன்னா எப்படி வளரும்? இப்போ அகிரா குரோசாவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க பேசுகிறது மட்டும் அகிரா குரோசாவா, ஸ்பீல்பர்க் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரைட்டர்ஸ்க்கான அங்கீகாரமே இல்லை. அதனால தான் இப்போ நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை தான் எழுதினேன். நான் ஒரு 3 பக்கத்தில் கதையை எழுதிட்டு, அவர் ஜான் பாபுராஜ், எங்கள் திரைக்கதை ஆசிரியர், தமிழின் மிக ஒரு சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியராக வந்து கொண்டு இருக்கிறார். நிச்சயம் இந்த மாதிரியான இவங்களை வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணால், முதல்ல கதையை தான் தேர்ந்தெடுக்கணும். இங்கே எந்த நடிகருக்கும் படம் ஓடாது, அது நான் உறுதியாக சொல்ல முடியும். இங்கே மார்க்கெட்டுங்கிறாங்க, அது கோயம்பேடு மார்க்கெட்டோ மாட்டுத்தாவணி மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்டும் கிடையாதுங்க. அந்த ஸ்கிரிப்ட், அந்த டைரக்டர் தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுங்க. ரைட்டருக்கு காசு கொடுக்காம ஏமாத்துறது, பேரை போடாமல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு முதல்ல தயங்குறாங்க, பயப்படுறாங்க. இல்லை நீங்கள் ஏன் இப்படி தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னா, யாராவது பேசுங்க. யாருமே பேசலைன்னா அது வந்து அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு வருந்தத்தக்கமான விஷயமாயிடும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ரைட்டர் பேரை தான் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் இதில் போட்டிருப்பேன். ஏன்னா நான் அங்கீகாரம் கொடுக்குறேன். நான் அவருக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு முதல்ல வந்து அவருக்கு வந்து சம்பளத்தை கொடுத்தேன். இந்த டெக்னீஷியன்லேயே அவருக்கு தான் அதிக சம்பளம், அதிகமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்ற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் அந்த எழுத்தை மதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளர் மகன். ஏன்னா எழுத்தாளருக்கு மட்டும் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம், இந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்த படத்தில் பேர் வந்துடும், இல்லை அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறாங்க, சண்டை போட்டுறாங்க வேணுன்னே. வந்து டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறம் சார்ந்து படம் எடுப்பாங்க, ஆனால் அறமாக அது செயல்படுறதில்ல. இப்போ ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து தமிழ் பிரபா பேரெல்லாம் போடுறாரு, நல்ல விஷயமா இருக்குது. அவர் வெற்றிமாறன் வந்து நாஞ்சில் நாடன் கதைகள், ஒரு வெக்கை பூமணி கதைகள்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் அந்த இயக்குநர்கள் பல ஆண்டுகள் கழித்து வெற்றி பெற முடியும். ஜான் பாபுராஜ் அவர்கள், அவரை உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. அவரை நான் இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துறது எங்கள் நிறுவனத்துக்கு பெருமை. அவரை பேசி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடை பேச்சு அவ்வளவு வசம் கிடையாது, அதனால் நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். 4 வருஷத்துக்குள்ள அந்த பேச்சு பேசுகிறீங்க, எல்லாம் வந்து பேசுங்கிற மாதிரி என்னை பேச வச்சுட்டாரு. சந்தோஷ் இந்த கதையை சொல்லும்போது அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தான் சொன்னார். அதுக்கு பிறகு வந்து அந்த கதையை எனக்கு அனுப்பி வச்சார். அப்போவே வந்து ஒரு 40% சீன் எல்லாம் வந்து இருந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த சிங்கப்பூர் சார்ந்த அந்த பகுதிகளில் உள்ளது அவருக்கு ஓரளவு ஐடியா இருந்தது. அது எல்லாமே பண்ணியிருந்தார். அதனால் என்னோடய வேலையை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு தொழிலாளி எதற்கு வந்து வெளிநாடு போகிறான்னா, அதுக்கு பின்னால் ஒரே ஒரு நோக்கம்தான், சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிச்சு ஊரில் வந்து மனைவி பிள்ளை அப்படின்னு செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். அந்த நோக்கம் வந்து சிலருக்கு நிறைவேறும், பலருக்கு நிறைவேறாது. அதே மாதிரி ஊரில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க. வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு யார் நம்ம அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும். இதில் உறவுகள், நண்பர்கள்ட்ட கசப்பான அனுபவத்தை பெற்றிருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு அவங்க போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்னால் ஏற்பட்டிருக்கும்.
அங்கே போய் அவங்க சம்பாதிச்சு வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதுக்கு இனிமேல் ஊருக்கு போகிறது, இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தோணும். இப்படி ஒவ்வொரு தொழிலாளிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது, ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிகள் இருக்குது, ஒரு வழி இருக்குது. இதை தான் இந்த படத்தில் சந்தோஷ் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படத்தில் அரசியல் படமா இது அப்படின்னு கேட்டால் அரசியல் படம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு சாமானியனும் ஒரு அரசியல் இடையீடு இல்லாமல் ஒரு தினத்தை கடக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகனுக்கும் ஒரு அரசியல் இடையீடு வருது. அதை ஒட்டி ஒரு அரசியல் சார்ந்த ஒரு லேயர் இந்த படத்தில் இருக்குது. சுமார் ஒரு 2000 ஒரு 24 வருஷங்கள் ஆகுது. அப்போ நான் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தேன். அந்த ஷார்ட் ஸ்டோரியில் ஒரு கம்யூனிஸ்ட் கதாபாத்திரம் வரும். அதை நான் பகடி பண்ணியிருந்தேன், நையாண்டி பண்ணியிருந்தேன். அது பிரசுரமாச்சு. அது சிறு பத்திரிகையில் வந்தது, நவீன விருட்சம். அப்புறம் அப்போது எனக்கு அதை பற்றி எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஏன் அதை அப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு காரணம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தென் தமிழகத்தில் இருக்கிற அந்த விளவங்கோடு தொகுதியில். அது ஒரு ஹார்ட்கோர் கம்யூனிஸ்ட் ஏரியா. எங்கள் அப்பா ஒரு தீவிர கம்யூனிஸ்ட்டு, எங்கள் குடும்பமே கம்யூனிஸ்ட்டு வாக்கு கேட்டு வாக்கு போட்டு வளர்ந்தவன் நான். அப்போ நாம் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு பதிலாக எனக்கு இருந்தது. உதாரணமாக ஒரு அரசியல்வாதி ஒரு 100 கார்கள் வச்சு ஒரு பவனி வரான்னு, பூவெல்லாம் போடுறாங்க, மக்கள் கூட்டம் இருக்குது. இப்படி இருந்தால் அதை இந்த பொது சமூகம் எப்படி பார்க்கும்? இந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் கோவை இது என்ன சொல்கிறது, திணறியது, சென்னை கலங்கியது இப்படின்னு போடுவாங்க. ஒரு வெகுஜனம் எப்படி பார்க்குவோன்னா அவங்களும் ரொம்ப மாஸ் காட்டிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 100 ரன் ஒரு கிரிக்கெட் வீரர் அடித்தா அது ஒரு பெரிய விஷயம். ஒரு படம் 100 நாள் ஓடுனா பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு 100 கார் தொடர ஒரு ஆள் வந்தால் அதை அந்த மாதிரி தான் பார்க்கும். அதே விஷயத்தை அதாவது ஒரு 100 காரில் ஒரு கம்யூனிஸ்டால் தலைவரால் வர முடியுமா? தோழர் ஐயா நல்லக்கண்ணுவால் வர முடியுமா? இல்லை தோழர் இது ராமகிருஷ்ணன் அவர்களால் வர முடியுமா? முடியாது. அப்படியே வந்தாலும் இந்த சமூகம் என்ன சொல்லும்? ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இந்த மாதிரி ஆடம்பரமாக இருக்கிறாரு, அவங்க எளிமை தானே சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே விஷயந்தான், ஒரே 100 கார் தான், இதுவும் 100 கார் தான். ஆனால் ஒன்று நம்ம ஒரு புது புத்தியிலேருந்து பார்க்குறோம், ஆனால் இன்னொன்று நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிலேருந்து பார்க்குறோம். இது எப்படி வந்தது? அதுக்கு காரணம் கொள்கை. இப்போ கம்யூனிஸ்டுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை இருக்குது, ஒரு நிலையான ஒரு கொள்கை இருக்குது. அப்புறம் இந்த கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய வாழ்க்கையினாலும் மக்கள் போராட்டங்கள்னாலும் அவங்க ஒரு மதிப்பீட்டை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். கம்யூனிஸ்டுன்னா மக்களுக்காக நிற்பார்கள், மக்களுக்காக போராடுவார்கள், மக்களுக்காக பக்கம்தான் எப்போவுமே நிற்பாங்க. ஆடம்பரம் போன்றவற்றிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் அவர்கள் அப்படிங்கிறது ஒரு சாமானியருக்கே தெரியும். அதனால தான் அவங்க ஒன்று செய்யும்போது அவங்களோட அந்த மதிப்பீட்டிலேருந்து விலகி இருக்கும்போது ஒரு சாமானியனே அங்கே இருக்கிறான். இன்னும் சரியாக சொல்லணும்னா கம்யூனிஸ்டுகள் ஒரு சாமானியனும் அவர்களை கேள்வி கேட்க விமர்சனம் பண்ணக்கூடிய அளவில் மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படியா தங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் நம்ம ஈஸியாக அவங்கள பார்த்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறோம். தமிழ் சினிமா கூட இப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் தமிழ் சினிமாவை பற்றி சொல்லும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதாவது இங்கே தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக சொல்ல சூப்பர் ஹீரோ இருக்குது, சினிமாஸ் இருக்குது, மாஸ் ஹீரோஸ் நடிக்கிற படங்கள் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நம்ம கொண்டாட்டமாக பார்க்குறோம். அங்கே பறப்பாங்க, ஒரு 4 லாரி ஆட்களை அடிப்பாங்க, அதையெல்லாமே கொண்டாட்டமாக பார்க்குற நம்ம லாஜிக் பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு இயல்பான வாழ்க்கையை காமிக்கிற ஒரு படத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அதில் நிறைய லாஜிக் இருக்கிறோம். அப்போ ஏன் இது இப்படி இருக்குது? இது ஒரு குற்றச்சாட்டாகவே தமிழ் சினிமாவில் தொட்டு இருந்துட்டு வருது. ஒரு வணிக சினிமா எடுத்தால் அது ஒரு கேளிக்கையாக எடுக்கிற படத்தில் அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அதை கொண்டாடுறீங்க. ஆனால் ஒரு வாழ்வியலை சொல்கிற ஒரு படத்தை எடுத்தால் அதில் ஒரு சின்ன விஷயத்துக்கும் லாஜிக் பார்க்குறீங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டு நான் இல்லை, அதுக்கு தொண்டே இருந்துட்டு இருக்கு. ஆனால் இது இப்படி தான் இருக்கும். இதுதான் இதோட நியதி. உதாரணமாக நம்ம ஒரு குழந்தைகிட்ட அந்த பாட்டி சொல்கிற கதை இருக்கு இல்லையா,
பாட்டி ஒரு ஊரில் ஒரு பாட்டியை வடை சுட்டாங்க. அது வந்து காக்கா எடுத்துகிட்டு போச்சு. நரி போய் இது காக்காக்க ஒரு பாட்டு பாடுன்னு சொல்கிறான். அந்த அந்த பாட்டி வடை சுட்டாங்க. அது ஒரு குழந்தைகிட்ட சொன்னால் எந்த குழந்தையும் அதை ரசித்து கேட்கும். ஆனால் அதே குழந்தைகிட்ட போய் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு வந்து வடை சுட்டாங்க, ஒரு காக்கா எடுத்துகிட்டு போச்சு, நம்ம வீட்டு டாமி இருக்குல்ல டாமி, அது போய் காக்கா கிட்ட காக்கா ஒரு பாட்டு பாடுது சொல்லிச்சு, அப்படி சொல்லி பாருங்க, எந்த குழந்தையும் நம்பாது. அது கேட்கும் நம்ம வீட்டு டாம் எப்படி வந்து பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஏன் அது எங்கேயோ ஒரு பாட்டி எங்கேயோ ஒரு வடை சுடுற டைமு அந்த கதையில் வந்து நரி பேசலாம், காகம் வந்து பாடலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற ஒரு படத்தில் அந்த வாழ்வியலை நடைமுறை யதார்த்தத்தை ஒட்டிய கேள்விகள் கேட்கப்படும். இதுதான் வந்து முக்கியம். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி எப்போ நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து அந்த மக்களோடு மக்களாக நின்று ஒரு போராட்டத்தை பண்ணும்போது, அவர்களுக்காக பேசும்போது, அந்த நடைமுறை யதார்த்தத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவங்கள கேள்வி கேட்பாங்க. அதனால மாடியில் நின்று கை காமிக்கிறவங்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கான ப்ரிவிலேஜ். நமக்கு ஏன் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. இந்த கேள்விகள் கேட்கறது நாம் நிறைய ஜனநாயக பூர்வமாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் கேட்க முடியும், மற்றவங்கள்ட்ட கேட்க முடியாது. இன்றைக்கி ஒரு ரவுடி இருக்கிறான், அவன் வந்து மோசமான வார்த்தைகளில் பேசுவான். இன்னொரு தன்மையான மனிதர், அவருக்கு ஜனநாயகம் தெரியும், நீதி நியாயம் பேசுகிறவர். அந்த ரவுடி நம்மளை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தைகள் பேசினா நாம் அதிர்ச்சி ஆக மாட்டோம். ஏன்னா அவன் எல்லார்ட்டையும் அப்படி தான் பேசுவான். அங்கே போய் பேசுகிறது கூட நம்ம போக மாட்டோம். ஏன் நான் போனால் அங்கே அவன்கிட்ட வந்து அவனுக்கு தான் அந்த ஜனநாயகமே கிடையாது. அவங்ககிட்ட அப்போ நமக்கு கோபம் இல்லையா, நமக்குன்னு வந்து ஒரு சுயமரியாதை இல்லையா, எல்லாமே இருக்குது. நீதி அரைச்சிட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு முன்னாடி அதை காமிக்க முடியாது. ஏன்னா அவன்கிட்ட அதுக்கு அந்த காதை, ஜனநாயகத்தின் காதை அவன்கிட்ட கிடையாது. அதனால் அவன்கிட்ட பேச மாட்டான். அவன் நாயின்னு சொல்லுவான், குரங்குன்னு சொல்லுவான், செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவான். அப்போ எல்லாம் நம்ம சும்மா தான் இருந்துகிட்டு இருந்தோம். அதே இது ஒரு தன்மையான மனிதர் டேன்னு கூப்பிட்டா கூட என்னையா நீங்கள் டேன்னு கூப்பிட்டீங்க கேட்போம். ஏன்னா அவர்கிட்ட புரிய வைக்க முடியும். அவர்கிட்ட ஒரு ஜனநாயகத்தின் காது அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் ஒரு ஆள் கை நீட்டி பேசின உடனேயே நாம் அவர்கிட்ட நீங்கள் எப்படி வந்து என்னை கை நீட்டி பேசலாம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ எப்போ ஒரு ஆள் ஜனநாயகம், அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இந்த என்ன சொல்கிறது சுயமரியாதை அரைச்சிட்டோம். இது எல்லாம் விழிப்போடு இருக்கணும்னா நம்ம முன்னாடி ஒரு ஜனநாயகமான ஒரு ஆள் இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும். அதுதான் வந்து கம்யூனிசம். அவங்கள தான் நம்ம அதிகம் கேள்வி கேட்குறோம். அதனால் நம்ம கேள்வி கேட்கும்போது நாம் ஒன்று கேட்கணும், நம்மளுடைய வீரம் மட்டும் கிடையாது கேள்வி கேட்பது. எதிரில் இருக்கிறவன் ஜனநாயகபூர்வமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வியை நம்மளால் கேட்க முடியும். நான் இந்த புரிதல் எனக்கு அன்னைக்கு இல்லை, அதனால் நான் அப்படி எழுதினேன். இன்றைக்கி அந்த புரிதல் இருக்கிறனால இந்த படத்தோட கதையில் ஒரு கேள்வி இதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட்கிட்ட முன்வைக்கும்போது அவர் அதற்கான சரியான பதிலை என்னால் வசனமாக எழுத முடிஞ்சிருச்சு. அதனால் ஒரு கேள்வி கேட்பது, இன்னொருத்தரை கேள்வி கேட்காம இருக்கிறோம் அப்படிங்கிறது அது அவங்களுக்கான ப்ரிவிலேஜோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருத்தப்பட வேண்டியது மக்களோடு மக்கள் இது பணி செய்துட்டு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு மிக முக்கியமான இன்னொன்று சொல்கிறேன். இதோட ஏன் கிடையாது அப்படின்னா இதோட எண்டு ரிசல்ட் பார்க்கணும். தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக தமிழ் சினிமா மேடைகளில் ஒரு 3 இயக்குநர்களுக்கு மட்டும்தான் வந்து நிரந்தரமாக நாற்காலி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மகேந்திரன், பாலுமகேந்திரா, பாரதிராஜா. இந்த 3 பேருமே நடைமுறை யதார்த்தத்தை ஒட்டி படம் எடுத்த நம் காலத்தின் முக்கியமான ஆளுமைகள். அவங்க காலத்தில் அவங்கள விடையும் வணிக வெற்றி கொடுத்தவர்கள் எல்லாம் பார்வையாளர் வரிசையில் இருக்கும்போது இவங்களை மட்டும்தான் நம்ம மேடையில் வச்சு கொண்டாடணும். இன்னும் 50 வருஷம் கழிச்சு இவரோட படைப்புகளையும் இவங்களை நம்ம கொண்டாடுவோம். அதே போல் மக்களோடு நிற்கிற, மக்களோடு பயணிக்கிற, மக்களுக்காக போராடுகிற, பேசுகிற ஒரு தத்துவம் ஒரு தலைவர்களும் தான் நெடுங்கால நிற்பாங்க. அவங்கள தான் இந்த சொசைட்டி வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கோம். அவங்கள தான் தங்களுடைய முன்னோடிகளாக பின்பற்றும். கடைசியாக இந்த படத்தோட சந்தோஷ் பற்றி சொல்லணுன்னா அது ஒரு சென்னை எனக்கு எடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களில் ஒன்று சந்தோஷை எனக்கு பழக்கத்துக்கு முன்னாடி அவரோட அப்பா தான் எனக்கு பழக்கம். அண்ணாச்சி விக்ரமாஜி தான்.
அவருக்கு பிறகு தான் அவங்க வர மூலமாக தான் எனக்கு சந்தோஷ் பிரேம் எல்லாமே எனக்கு வந்து பழக்கம். இன்றைக்கி அவருடைய வளர்ச்சி, இன்னைக்கு அவர் ஓப்பனாக சில விஷயங்கள் பேசுகிறது, இது எல்லாமே வந்து எனக்கு நானே சொல்லியிருக்கிறேன் இந்த ஆரம்பத்தில் இதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் யாராவது ஒரு ஆள் பேசி தானே ஆகணும் அப்படின்னு. இறுதியாக நம்ம ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மாங்கன்று வைக்கிறோம், தென்னங்கன்று வைக்கிறோம், பெரிய அளவில் விவசாயம் பண்ண போகிறோம்னா ஒரு அனுபவசாலிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ அதெல்லாம் பண்ணு, ஆனால் அதுக்கு கூட கொஞ்சம் கீரையும் வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாங்கன்றோ இல்லை தென்னங்கன்றோ அது வளர்ந்து நமக்கு பயன் தர்றதுக்கு பல காலம் ஆகும். அந்த பெரிய ஒரு டைம் பீரியடில் நம்மளுக்கு ஒரு சலிப்பு வரும், ஒரு அயற்சி வரும். ஆனால் கீரை அப்படி கிடையாது. அதோட வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஒரு 2 வாரத்தில் நம்ம வந்து அறுவடை செய்துட்டு போகலாம். அது வந்து நமக்கு பெரிய ஒரு திருப்தியை தரும். நம்ம நீண்ட தூரம் பயணிக்கும்போது அதில் சோர்வு தட்டாமல் இருக்கிறதுக்கு இது பெருசாக உதவும். இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படத்தில் பணியாற்றிய நான் உட்பட எல்லோருக்குமே வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கீரை அறுவடை மாதிரி தான். இதோடைய இது கிடைக்க போகிற லாபம் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஆனால் இது வந்து கீரை மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு விஷயம். எல்லாருமே நாங்கள் ஒரு பெரிய ஒரு ரன்னில் இருக்கிறோம், ஒரு நீண்ட ஓட்டத்தில் இருக்கிறோம். அதில் நாங்கள் சலிப்படையாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக, ஒரு பூஸ்டாக எங்களுக்கு இருக்கும். அதற்கு நான் வந்து சந்தோஷுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. ஐயா வந்து கொஞ்சம் அவசரமாக தமிழ் திரையுலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்கு பற்றி நான் எதுவும் பேச வேண்டாம்னு தான் பேசலை. ஆனால் நீங்களும் பேசுனதை கேட்ட பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் எடுத்து நினைக்கிறேன். நான் 2010 கட்சியினுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்றேன். அடுத்து 2 மாதங்களுக்குள்ள மறைந்த இயக்குனர் பாலச்சந்தரை அவருடைய ஃப்ளாட்டில் சந்தித்து நான் பேசினேன். அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா ஸ்டார்ன்ற வந்து ஒரு மேகசைனில் சில விஷயங்களை படிச்சுட்டு போனேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து உங்கள் பேட்டியில் சொல்லும் பொழுது நான் அன்னைக்கு வந்து கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா அதுக்குள்ளே நான் போகலை, அதே மாதிரி சிவாஜி அவருடைய அதுக்குள்ளே போகலை, அப்புறம் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வந்தப்போ இப்போ மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஃபில்மு வந்து ஒரு 10 படத்தை நெட்டில் நம்ம எடுத்து போட்டு பார்த்துட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம், எங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் முடிவு பண்ணேன், இந்த பக்கம் எம்ஜிஆரை வச்சும் பண்ண வேண்டாம், சிவாஜி வச்சும் பண்ண வேண்டாம், இது 2 பேர் இல்லாமல் வேறொரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், ஆனால் என்னை வந்து எம்ஜிஆர் ரொம்ப வற்புறுத்தினார், சிவாஜி வற்புறுத்த என்ன சொல்லுவேன்னா, உங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு திரைக்கதைக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லுவேன். கட்டாயப்படுத்திருந்தாரு தெய்வித்தா என்ற படத்துக்கு திரைக்கதை வசனம் மட்டும் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சொன்னார். அது போல் பாலு மகேந்திரன் எங்களுக்கு நீண்ட தொடர்பு உண்டு. அவருடைய கடைசி படம் தலைமுறைகள்னு சொல்லி எடுத்த படம் அவரோட. அதே போலவே வந்து இவர் ராஜமுருகன், அடுத்து வந்து இன்று நேற்று நாளைன்னு எடுத்த ரவிக்குமார், இப்படி பல பேரை, பாரதி ராஜா, பல பேரோட தொடர்பு உண்டு. கடைசியாக ஒரு கட்டத்தில் நம்ம கமல் சார் வந்து திரையுலகத்துக்கு வர்றதுக்கு, இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சந்தித்தேன். இப்போ நீங்கள் படம் வந்து தலைஞாறு அந்த பகுதியில் எடுத்தீங்கல்ல, அந்த கீழத்தஞ்சையினுடைய மண்ணை புரட்டி போட்ட ஒரு மகத்தான தலைவர் இருந்தார். அவர் பேர் பி சீனிவாசராவ். அவர் பிறந்தது கர்நாடகத்தில் தென் கனடாவில், படித்தது பெங்களூரில். ஆனால் காந்திஜியுடைய அழைப்பை ஏற்று காந்திஜி என்ன சொன்னார்னா, மாணவர்களே கல்லூரிகளை விட்டு வெளியேறுங்கள், சுதந்திர பாடத்து கலந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய அழைப்பேற்று பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து 1936 கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து அந்த முடிவின் அடிப்படையில் 40களில் வந்து கீழத்தஞ்சைக்கு போகும்போது அவருக்கு வந்து தமிழ் திக்கி பேச தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் வாழ்ந்தது அந்த மண்ணில் 19 ஆண்டுகள். இன்னைக்கு அந்த கீழத்தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்தில்
பலமான கம்யூனிஸ்ட் இயக்கம் இருப்பதற்கு வித்திட்டவர் பி சீனிவாசராவ் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் பிறந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று அனுபவத்தையும் இன்னும் சில பிரசுரங்களையும் கமலை சந்திச்சு நான் அவர்கிட்ட கொடுத்தேன். உங்கள் உருவத்துக்கு சீனிவாசராமன் நடிக்கலாம், அந்த புக்கெல்லாம் வாங்கிக்கிட்டாரு, நான் பார்க்குறேன்னு சொன்னார். இப்படி உங்களுக்கு திரையுலகத்தை ஏராளமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அநேகமாக நான் இவ்வளோ கிரிட்டிக்கலாக நீங்கள் இந்த நிலைமை பற்றி போச்சு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் அவர் சந்தோஷம், மற்றவங்கெல்லாம் ரொம்ப. அடுத்தது அந்த பாடல் பின்னணி சொன்னார் பாருங்க, மலேசியாவில். ஏன்னா நீங்கள் நான் அவர்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆடு ஜீவிதம்னு ஒரு நாவல் படமும் வந்துடுச்சு. அது அநேகமாக ஏராளமான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சிறந்த நாவல் படமும் வந்திருக்கு. அப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸை பற்றி சொன்னீங்க. ஆகவே இன்றைக்கு திரையுலகத்தில் ஒரு முக்கியமாக உங்க கதையை கருவாக வைத்து அதற்கு பிறகு நீங்கள் நடிகர்கள் மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணுறது பதிலாக இவருக்காக இந்த கதை அந்த நிலைமை மாறி உங்களுக்கு உண்மையிலேயே மக்களுடைய வாழ்க்கையை, உழைக்கும் மக்கள் வாழ்க்கையை, பல்வேறு அம்சங்களை திரைப்படமாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த உங்களை மீண்டும் பாராட்டி உங்கள் முயற்சி வெற்றி பெறுக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் 500 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபிலிம் சிட்டி பூந்தமல்லி கிட்ட கட்ட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல திட்டம், வரவேற்புக்கான திட்டம். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்னென்னா, நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற வளரும் கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு பள்ளியில் 2 பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒரு குழந்தையோட அப்பா 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவர், இன்னொரு குழந்தையோட அப்பா 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவர். அப்போ ஒரு பெரிய உச்ச நடிகர் படம் வெளியாகுது. தேட்டர் டிக்கெட் 160 ரூபா, பாப்கார்ன் 100 ரூபா. அப்போ அந்த ஒரு 50,000 வாங்குறக்கூடிய அந்த அப்பா மகளை கூட்டு போய் காட்டிடுறாங்க. அடுத்த நாள் அந்த குழந்தை நான் என்ன படம் பார்த்தேன் அதுன்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது, ஏன் நம்ம அப்பாவால் படத்துக்கு கூட்டு போக முடியல? அப்போ அவன் சொல்லுது, அப்பா என்ன படத்துக்கு கூட்டு போங்க. ஸோ 20,000 ரூபா வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமா பார்க்கறதுங்கிறது ஒரு ஆடம்பரமாகி விட்டது. இது ஒரு நவீன திருட்டு. ஒரு எளிய மக்களின் கலை சினிமாங்கிறது காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வியாபார நோக்கத்தில், மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டுறது நடிகர்களோட சம்பளம் தான். ஏன்னா இவங்க சம்பளத்தை ஏற்றும் போது ப்ரொடியூசர் வேறு வழி இல்லாமல் அவங்க அதோட விலையை அதிகப்படுத்துகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் வைக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டரு தேட்டர் தலையில் வைக்கிறாங்க, தேட்டர்ஸ் கடைசியாக கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளைண்ட் ஆடியன்ஸ் தலையில் வைக்கிறாங்க. இன்றைக்கு 100 கோடி சம்பளம் வாங்குகிற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள். இது தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த மாதிரி மேடைகளில் சொல்லும்போது தான் போய் சேரும். இதை நீங்கள் எழுதணும் என்னன்ட்டு, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இதை எழுதும்போது இன்னும் போய் சேரும். இப்போ அந்த 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் சரி பிள்ளையை கூப்பிட்டு போகலான்னா தனியாக அனுப்ப முடியாது. 260 ரூபா ஒரு, ஏன்னா பாப்கார்ன் எல்லாம் படம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ 260 ரூபா ஒரு டிக்கெட்டு. இவர் பாப்கார்ன் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு இவர் ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணுறாரு. இப்போ ஒரே குழந்தைய கூட்டு போக முடியாது, அண்ணனும் ஆசைப்பட்றான், நானும் படம் பார்க்கணும், நானும் அந்த நடிகர் டிவியில் போட்டு கூப்பிட்றாங்க. ஸோ 560 ரூபா, இவருக்கு ஒரு 100 ரூபா டிக்கெட் 660 ரூபா ஆயிடுச்சு. 3 பேர் போன உடனே அந்த குடும்ப தலைவியும் ஆசைப்பட்றாங்க, நம்ம குடும்பத்தோடு வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, படம் பார்த்தே 4-5 வருஷம் ஆச்சு, நானும் வரேன் அப்படின்னு உடனே 1000 ரூபா வருது. இந்த 1000 ரூபாய்க்கு கடன் வாங்குறதா, இல்லைன்னா ஃபீஸ் கட்டு வச்சுருந்த காசோட சேமிப்பை எடுக்கிறதா, இல்லை தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நகையை சேர்க்கிறதுக்கு அதிலிருந்து எடுக்கிறதாங்கிற ஒரு இதில் போய் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவை கொண்டு போய் விட்டது நடிகர்கள் தான். இதுக்கு உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. கடந்த 10 வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இன்று இல்லை. ஆனால் காணாமல் போனதுக்கு காரணம் பேராசை தான். ஏன்னா இன்றைக்கு 1 கிலோ நல்ல அரிசி, ஒரு பொன்னி அரிசி விலை 77 ரூபா. ஆனால் ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டணம் 120 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆனால் ஒரு விவசாயி 1 கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. சினிமா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல, அது எளிதாகவும் எடுக்கலாம், எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, மக்கள் வாழ்ந்துருவாங்க. அரிசியை விட சினிமா முக்கியம் கிடையாது. நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இந்த திருட்டை மக்களுக்கு புரியணும். ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்த அரசியலை நோக்கி போகிறாங்க. அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், இவங்க தான் வரணும்னா இல்லை. ஆனால் இன்றைக்கு இங்கே 100 கோடியை சம்பாதிச்சுட்டு சக கலைஞனையோ சில நடிகர்களையோ அவங்களுக்கு எந்தவித சமூக சீர்திருத்தத்தை பண்ணாதவங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது அடுத்த கட்டமாக 1000 கோடிக்கான ஒரு திட்டமாக தான் இருக்குமே தவிர
தமிழக மக்களின் மேலே நலனுக்கு இருக்காது. அது எனக்கு உறுதியாக தெரியும். அப்படி இருக்குன்னா முதல்ல இங்கே சீர்திருத்தம் பண்ணுங்க. நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன படம் வரலன்னு போன வாரம் கூட ஒரு படம் இந்த ஃபைண்டரோ இன்னும் ஒரு படத்துக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன படங்களுக்கு பெரிய தேட்டரில் கிடைக்காது. இது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் சின்ன படங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே டைரக்டர் சொன்னேன், ஹீரோவே சொல்ல முடியும். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விமல், வித்தார்த்து, நான் உட்பட ஆண்டனி, குருசோமசுந்தரம் மாதிரி போன்ற நடிகர்கள்லாம் சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும். ஒரு தயாரிப்பாளர் இந்த தொழிலே தெரியாமல் வந்து பெரிய பட்ஜெட்டை போட முடியாது. ஒரு 4 கோடி குறைவான படம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு 4 கோடி கூட குறைவான படத்தை கொண்டு வராங்கன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு வழிகாட்டணும். இந்த விஷயங்களை பண்ணுங்கள், அதை பண்ணுங்க விட்டு படம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது வந்து அது ஒரு பூஷ்வாத்தனம் மாதிரி தான். அதாவது காசு இருக்கவங்க மட்டும் ஸ்கூலில் சேருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். இதுக்கு ஒரே தீர்வாக நான் முன்வைக்கிறது என்னென்னா, அரசு திரையரங்கத்தை திறக்க வேண்டும். 500 கோடி ஃபிலிம் சிட்டி இன்றைய அத்தியாவசியம் அல்ல. இன்றைக்கு வந்து ஒரு எளிய குடும்பம், நான் சொன்ன ஒரு 20,000 ரூபாய்க்கு கீழே வாங்கக்கூடிய குடும்பத்தால் படம் பார்க்க முடியலங்கிறது அது அரசு செயல்படணும். அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குது? நிறைய பேர் ஓடிடி கிடையாது, அவங்க மொபைலில் பார்க்க முடியாது. டிவியும் பெருசாக அவங்க நிறைய வீடுகள் இல்லை. ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஆளால் 120 ரூபா கொடுக்குறங்கிறது அதுக்கு எந்த படமாக, அது உலக படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது தகுதி கிடையாது. இப்போ நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கோம், இந்த படத்துக்கு நான் விலை நிர்ணயிக்க முடியாது. ஒரு விவசாயி வந்து உருவாக்குறாங்க, ஆனால் விவசாயி நிர்ணயிக்க முடியல, இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. எனக்கு இது ஒரு 50 ரூபா வச்சுருந்தா போதும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் தானே உருவாக்குறேன், நானும் என்னுடைய நண்பர்கள் உருவாக்குறோம். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். ஸோ இதை தீர்வு செய்யணும்னா 50 நகரங்களை தேர்ந்தெடுத்து 50 திரையரங்களை தமிழக அரசு திராவிட மாடல் உருவாக்குச்சுன்னா உலகத்திலே முதலாக அந்த சாதனையை செய்த பெருமை பெற முடியும். இந்த 50 நகரத்தில் பார்த்தீங்கன்னா இடம் கூட சொல்லுவேன் நான், பஸ் ஸ்டாண்டில் வைங்க, பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ. பஸ் ஏறதுக்கு பதில் அங்கே 2 மணி நேரம் பஸ்ஸு லேட்டாக வருதுன்னா தேட்டருக்கு வந்துட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு திரையரங்கில் இருந்து மட்டும் அரசுக்கு 10 to 12 கோடி ரூபாய் வருமானம் வரும். உங்களுக்கு தேட்டர் வசூல் இருக்குது, கேன்டீன் இருக்குது, பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் பெரிய பிரச்சனை வராது, ஏன்னா பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால பக்கத்துலேயே இருக்கும். 5 ரூபா 10 ரூபாயிலே நீங்கள் காரை போட்டுடலாம். மிகப்பெரிய ஒரு ஃபுட்ஃபால் உள்ளே வரும், திரும்பவும் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க. இதை சொன்ன உடனே இந்த தயாரிப்பாளர் இந்த திரையரங்க உரிமையாளர் சங்கம் பயந்துட வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல திட்டத்தை முன்வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு திறந்துட்டாங்கன்னா நம்ம கூட்டம் வர மாட்டாங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து அந்த திட்டத்தை கிடப்பில் போட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு அப்படியான ஒரு சமூகம் அமைந்திருக்கு. நிச்சயம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால ப்ரைவேட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு ரேஷன் கடை ஓப்பன் பண்ணுறதுனால சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாதிப்பு வராது. ஒரு சமூக நலம் கூட உருவாக்குறதுனால அரசு உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் பிரச்சனையாகாது. இது வந்து 20,000க்கு கீழே அரசு வந்து இந்த திரையரங்கத்தை இதை ஒற்றை மனிதனாக நான் மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உதவி இயக்குநர்கள் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும். நீங்கள் 4 கோடி கீழே தான் படம் பண்ண முடியும், அதுதான் சாத்தியம். இல்லைன்னா ஒரு நடிகர் பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ புது நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஹீரோ ஆகணும், நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி எழுதுங்க. ஒரு ஏன் அரசு வந்து முதல் திரையரங்கத்துக்கு நீங்கள் கலைஞர் பேரை சூட்டுங்க. கலைஞர் திரையரங்கம், அண்ணா திரையரங்கம், புரட்சி தலைவர் திரையரங்கம், சிவாஜி திரையரங்கம், அம்மா திரையரங்கம், NSK, மனோரமா ஆட்சி, இப்படி கலைஞர்கள் சாதனை புரிந்தவர்களோட பேரில் நீங்கள் திரையரங்கத்தை திறந்தால் இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு நீங்கள் 50 திரையரங்கம், ஒரு திரையரங்கத்துக்கு 12 கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 50 திரையரங்கின் மூலம் வருடத்துக்கு 600 கோடி கிடைக்கும். 5 வருடங்களில் 3000 கோடி கிடைக்கும். இந்த வருமானத்தை, ஏன்னா இதை நான் சொல்லும்போது என்னென்னா கண்டிப்பாக அந்த கமெண்டில் போடுவாங்க, ஏன்டா உனக்கு வேறு வேலை இல்லையா, அரசை போய் தேட்டருக்கு ஏற்கனவே வந்து சினிமாவில் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ வந்து தேட்டர் திறக்க சொல்கிறீங்கிறனால அதையும் சொல்கிறேன். இந்த 600 கோடி வருமானத்தை நீங்கள் அரசு பள்ளிக்கு செலவிடலாம், அரசு கல்லூரிகளுக்கு, அரசு மருத்துவமனைக்கு. திரும்ப மக்களின் பணம் மக்களுக்கே போய் சேரும். ஃபிலிம் சிட்டியின் மூலம் இந்த முதலீட்டை எடுக்க முடியாது. ஈவன் அந்த கான்ட்ராக்ட் யார் அந்த ஃபிலிம் சிட்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கே அந்த 50 தேட்டரை கட்டுறதுக்கான கான்ட்ராக்டை கொடுக்க முடியலாம். ஏன்னா இவ்வளோ ஆய்வு செஞ்சுருக்கேன். 1 மாதமாக நீங்கள் இதை வந்து ஒரு பெப்சி சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், சிறுகுட பட தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரசு திரையரங்கத்தை திறந்தால் நிச்சயம் வந்து தமிழ் சினிமா மீண்டு வர முடியும். ஏன்னா பெரிய ஒரு ஓப்பனிங் வரும். நான் நடிகருக்கு கதை பண்ணவே கூடாதுன்னு என்னன்ட்டு. ஏன்னா நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க, ஒரு இயக்குனரை, தயாரிப்பாளரை, அந்த வந்து எப்படி அவங்ககிட்ட இருந்து அதை அவங்க அறிவை பயன்படுத்துறது, அவங்க பணத்தை பயன்படுத்துறதுன்னு நினைப்பாங்க. சமூகத்துக்கு அவங்களால ஒரு நல்ல படம் நிச்சயம் வரவே வராது.
ஸோ அரசு இதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். இப்போது கதாநாயகி குஷி அவர்கள் பேசுவார்கள். நுழைவுச்சீட்டு கட்டணம் 25, 50, 75. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குஷி. நான் வந்து கர்நாடகா. எனக்கு வந்து உழைப்பாளர் தினம் மூவியில் நான் வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷ் சார், அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்டு இதில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்திக் சிவன்னு கோ ப்ரொடியூசர், அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் ஆனதும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா, எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு. அப்போது எனக்கு வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்பத் சார் தான். அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னம்மா தமிழ் டைலாக் எல்லாம் பேச முடியுமா, இதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஓகே சார், ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நான் தைரியமாக சொன்னேன். அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். பெரிய படங்கள் ஒரு தடவை ஓடி அங்கே மல்டிப்ளெக்ஸ் மாதிரி வைக்கும்போது, ஏன்னா எல்லாரும் படம் பார்க்கணும். சமூக நீதிங்கிறது என்னென்னா எல்லாரும் படிக்கணுங்கும்போது பிள்ளைகள், அதாவது குழந்தைகள்னாலாம் வந்து சினிமா தேட்டர் தான் வளர்ந்தேன். சும்மா இருந்தால் படத்துக்கு போயிடுவோம், அவ்வளோதான். என்ன படம் தெரியாது. சாமி படம் பார்ப்போம், சண்டை படம் பார்ப்போம், இந்த மிருகங்கள் படங்கள், ஜாக்கி சான் படம்லாம் அப்படி தான் பார்த்து வளர்ந்தோம். 5 ரூபா 2 ரூபா டிக்கெட்டில் இருந்தோம். இன்றைக்கு வந்து இது அதீத லாப நோக்க வெறி தான். அது அங்கேயுமே கம்யூனிசம் தான் வந்து நிற்கிது. எல்லாருக்கும் அந்த இது போய் சேரணும்ல. ஒரு குழந்தை ஆசைப்படுது, அதை செய்ய முடியலன்னா அந்த தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும். அதனால் அதை வந்து அரசு ஆவணம் செய்யணும். அதே போல் கம்யூனிஸ்ட் மாடல் பக்கத்து கேரளா ஸ்டேட்டில் ஓடிடி ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம அரசு ஓடிடி நிச்சயம் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த வருடம் 248 படம் சென்சார் வாங்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 120 படங்கள் மட்டும்தான் ஓடிடி எடுத்திருக்காங்க. மீச்சம் இருக்கக்கூடிய 128 படங்கள் எங்கேயுமே வெளியாகலை. ஸோ ஒரு படத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கிடைக்கும். 100 படங்களை நீங்கள், ஏன்னா சின்ன படங்களை வந்து இங்கே உண்மையாக சொல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நிறைய மீடியேட்டர்ஸ் வந்து தப்பான ஆட்களாக இருக்காங்க. எல்லாருமே நான் தான் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ஓனர்னே சொல்லிடுறாங்க. வாங்க நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காசை வாங்கிட்டு ஆளை காணாமல் போயிடுறாங்க. அப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் இவங்க தாங்க அக்ரிகேட்டரு, இவங்க தான் மீடியேட்டர், இவங்களை தொடர்பு கொள்ளுங்கிற நம்பரை போடலாம். அவர் தனஞ்சயன் சார் அதை வந்து ஒரு புக்கு போட்டுட்ருக்காரு, ரொம்ப அருமையான புக்கு, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில். அதுலேருந்து கூட எனக்கு நிறைய தொடர்புகள் கிடச்சிது. ஸோ இந்த ஓடிடி வந்து என்னென்னா உலகெங்கிலும் இருக்க தமிழர்களை ஒன்று இணைக்க முடியும். வெறும் ஒரு 500 ரூபா வருட சந்தா 500 ரூபா வச்சிங்கன்னா 10 லட்சம் தமிழர்கள் உலகம் முழுக்க இருந்து சேரும்போது கிட்டத்தட்ட ஓடிடியில் இருந்து மட்டும் தமிழக அரசுக்கு 60 கோடிக்கு மேலே கிடைக்கும். இதெல்லாம் உபரி வருமானம். இதை பண்ணுவதன் மூலம் நமக்கு அவங்களோட டேட்டா பேஸ் கிடைக்கணும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அதில் விளம்பரங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் எப்படி அரசு ஒரு கேபிள் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி அரசு ஓடிடி மற்றும் திரையரங்கத்தை உருவாக்கினால் மட்டும்தான் அது தமிழக மக்களுக்கும் நல்லது. தமிழ் திரையுறமும் தான் வரும். எங்களுக்கு ஃபிலிம் சிட்டி வேண்டான்னு சொல்லலை, அது இப்போதைக்கு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா 5 கோடி கீழே இருக்க படங்கள் எதுவுமே ஃபிலிம் சிட்டியில் போய் நாங்கள் ஷூட்டிங் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே மேல்தட்டு. இது நீங்கள் அந்த பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கான்வென்ட் பசங்க மாதிரி, அவங்க அப்பா நீட்டு தேர்வு கொண்டு வந்தாலும் சேர்த்து விட்டுருவாரு, எப்படியாவது சேர்த்து விட்டு காசு கொடுத்தாது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. எங்களை மாதிரி வளரும் கலைஞர்கள், மிக முக்கியமாக திரும்ப சொல்கிறதுன்னா புது இயக்குநர்கள், இந்த ஒரு படம் பண்ண இயக்குநர்கள், புது ஹீரோக்கள், புது தயாரிப்பாளர்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஒரு அரசு வந்து கான்வென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுமாங்கிறது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். இது வந்து நம்ம தனி மனிதனாக இல்லாமல் ஒரு இயக்கமாக, ஒரு கையெழுத்து இயக்கமாக கூட ஆரம்பித்து வைக்கலாம். அதை ஐயா ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட ஆரம்பித்து வைக்கலாம். முதல் கையெழுத்திட்டு அந்த பெருமை உங்களுக்கு சேரும். என்னென்னா ஒரு அரசு திரையரங்கத்தை ஒரு ஐயா கம்யூனிஸ்ட் அவர்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும். ஒரு கலை என்பது மக்களுக்கு தானே, ஏன்னா அப்படித்தான் இருக்கணும். ஒரு அந்த மாதிரி என்னென்னா இந்த ஓடிடியும் அரசு கையில் எடுக்கும்போது அரசுக்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு ஒரு வியாபார அழுத்தம் இருந்தாலும் இது பெருசாக அவங்கள பாதிக்காது. மற்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இன்னொன்று ஓடிடி நடத்துகிற ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாயில் ஈஸியாக நடத்திட முடியும். அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் வாங்கினா போதும். அது தமிழக அரசு பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணும்போது என்னென்னா அரசு திராவிட மாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கும். திரும்பவும் அது அடுத்த கட்டமாக ஒரு தமிழ் சினிமாவின் வளர்ச்சியாக இருக்கும். இப்போது நடிகர் மற்றும் இயக்குனர் ஐயா ராஜ்கபூர் அவர்களை மேடைக்கு பேசலாம். மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம்.
இது ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியே இருக்கு. இப்போ இங்கே உட்கார வச்சு நம்மளே கம்யூனிஸ்ட்காரங்க ஆக்கிடுவாங்க டெஃபரெண்ட்டாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவாக பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு இயக்கத்தில் தலைவரை கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் மூலியமாக வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையாக இருக்குது. இது புதுசாக தான் இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு வந்து என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் துரைராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யாரை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்னேன். அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ இருக்க சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதலுக்குன்னு ஏதோ ஒரு பேர் வைக்கிறான், ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அங்கே இல்லைங்கிற அதுங்கிற ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்கும் சம்மந்தம்லாம் படத்தை எடுத்து ஓட்டிடுறானுங்க. நீ என்ன கட்டுரையில் எழுதுகிற தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தினம்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட லைன் வந்து என்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அந்த பணம் சம்பாரித்து அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காகவும் நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து அரேபியா, சவுதி அரேபியா, பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோன்னா அங்கே வந்து வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஒட்டகத்தை மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செலவோ விட்டுருவானுங்க. ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்துச்சு. ஷேரன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அது போகாமல் அது வெற்றி பெற்றுச்சு. அது அங்கே போகாமையே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி. அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்லாம் வந்து பாலைவனத்தை தான் நம்ம வந்து அங்கே தான் சவுதி அரேபியா அதுதான் போகிறோம். ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர், அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ பாதி படம் வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்துருக்காங்க. வந்து அதை பார்க்குறக்கே போவாங்க ஜனங்க. சிங்கப்பூர் அவரை அழகாக எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த வழியை வந்து தமிழ ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க சுமைதாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரித்து கொடுக்குறது அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி, உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டாரு. அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல்லரிக்குது. அதே போல் டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்கள் வழி தெரியுது, ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா. நீ என்ன அதே கற்று அவன் வந்து இப்போ நீ சொல்கிறீங்க மாரி செல்வராஜ் அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு அடுத்த அடிப்பு என்னென்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கெலாம் நினைப்பான். உடனே அவனை கூப்பிடு, அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி அவனை வீட்டு வாங்கி வந்து அவனை அமுக்கிடுவானுங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஸோ இது வந்து ஃபேக்ட்டு. அவனும் வாழணும்னா இல்லாட்டினா நம்மளை மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனும் சுற்றிக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமோ சின்ன படமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள திணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ண. நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம், அதில் வந்து நீ வந்து பெரிய கில்லாடி, நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ நினைச்சதை பூராத்தி வந்து சாதிக்கலாம். பட் இப்போ இருக்க ப்ராக்டிக்கலில் வந்து இவன் வந்து செய்ய மாட்டானு. அந்த மாதிரி அரசியல் இருக்கு. இதெல்லாம் இந்த மேடையில் வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க. நீங்கள் அவர் பார்த்துக்கிடுவார்.
அங்கே போய் வந்து வேட்டு வச்சிருவாரு. ஐயா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம வந்து ஒரு தியேட்டரை கட்டி விட்டுலாம், தியேட்டர் டிக்கெட் விலையை குறைச்சிடலாம், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதனால ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்கா பேசிடுவார், அது தெரியும். ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு. அதே போல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு, ஒரு கர்த்தாலமுக்கு பாடலாசிரியர் நல்லா எழுதியிருக்காரு. அந்த ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பாண்டிங்கை வந்து இந்த லவ் பாண்டிங்கை எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி, அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான், அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படத்தில் இந்த யூனிட்டில் உழைச்ச அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சின்ன படம் பெரிய படம், இப்போ வந்து சின்ன படம் தாங்க நல்லா ஓடுது, பெரிய படம் வந்து 200 கோடி 300 கோடி எடுத்தால் கூட வந்து அது வந்ததுக்கும் போனதுக்கு தான் ப்ரொடியூசரதே வேதனை போகிறானே தவிர நடிகர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சின்ன படங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சின்ன படங்கள் பூரா வந்து 5 ரூபாய்க்கு எடுத்த படம் 50 கோடி ரூபாய்க்கு ஓடுது, 10 ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து 100 கோடி ரூபாய்க்கு ஓடுது. வெளிமாநிலத்தில் இருக்க படம் கூட நல்லா ரசிக்கிறாங்க சின்ன படத்தை கூட. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த உழைப்பாளர் தின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. உங்களை மாதிரி கைடன்ஸ் எங்களுக்கு வேணும். இல்லை நம்ம பெரிய ஹீரோக்கள் பண்ணட்டும், ஏன்னா பெரிய ஹீரோக்கள் பண்ணுறது மூலமாக ஒரு அரசியல் போய் சேரும். ஆனால் சின்ன ஹீரோக்களை வச்சும் பண்ணாங்கன்னா அந்த சின்ன ஹீரோக்கள் வளருவாங்க. இன்னொன்று அதுதான் பெரிய விஷயம். நம்ம என்னென்னா ஜெயிக்கிற குதிரை மேலே உட்காரத விட நான் இருக்கிற கழுதையாக இருந்தாலும் அதை நான் ஹீரோ ஆக்கி காட்டுறேங்கிறது தான் ஒரு டைரக்டரோட பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் எல்லாருமே இங்கே பெரிய பெரிய இப்போ ஸ்ரீதர் சார்லாம் இருக்காருன்னா அவரோட ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் யாருனாலும் ஹீரோ ஆக்கிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இந்த பாப்கார்ன் விலை, இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய பிரச்சனையே இந்த பாப்கார்ன் விலை தான். ஒரு பாப்கார்னோட உற்பத்தி செலவு எவ்வளோன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம எல்லோரும் பாப்கார்ன் சாப்பிட்ருப்போம், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருப்போம். சார் சொல்லுங்கள் சார், பாசங்க சார் நீங்கள் சொல்லுங்கள். 10 ரூபா தான் இருக்கும், வெறும் சோளப்பொரி, அதில் கொஞ்சம் கெமிக்கலை போடுறாங்க. 5 ரூபா, சரி 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு தேட்டரில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி 25 ரூபான்னு வச்சுக்கோம். அதை ஒரு தேட்டரில் 100 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை வந்து அரசு கேட்க முடியாது, அவங்க இடத்துல அவங்க விற்கிறாங்க அப்படின்னா அப்போ அரசு ஏன் வந்து விவசாயியோட அரிசி விலையை நெல் விலையை தீர்மானிக்குது? ஏன் கரும்போட விலையை அரசு தீர்மானிக்கணும்? அதை விட மிகப்பெரிய உழைப்பில் இது வந்து சோளப்பொரி ஒரு மிஷினில் போட்டால் ரெடி ஆகிடும் 5 நிமிஷத்தில். ஆனால் ஒரு கரும்பையும் ஒரு நெல்லையும் உருவாக்கக்கூடிய விவசாயிக்கு எவ்வளோ பெரிய வழிகள் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் விவசாயியை ஏமாத்துதா, சுரண்டுதா? இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு 50 காசு 1 ரூபா உங்களை ஏமாற்றிட்டேன்னா அந்த கண்டக்டரோட சண்டைக்கு போகிறீங்க. இல்லை ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டா, அந்த 1 ரூபாய்க்கு பதில் ஒரு சாக்லேட்டை கொடுத்தா உங்கள் வீரத்தை காட்டுறீங்கல்ல. ஒரு பாப்கார்ன் விலையை உங்கள் பாக்கெட்டில் இருந்து உங்களுக்கு இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த தடவை இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு பாப்கார்னை வாங்கும்போது என்னை நினைக்காதீங்க, என்னை நினச்சா பாப்கார்ன் ஞாபகம் வரும். அப்போது உங்களுக்கு 15 ரூபா 25 ரூபா இருக்கக்கூடிய பாப்கார்னை 100 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட திருடுறாங்க, அது திருட்டு. அப்படிங்கும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த திரையரங்க புறக்கணிங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீங்கள் அது ஒரு சோஷியல் மீடியா இருக்குல்ல, இன்றைக்கி மிகப்பெரிய பலமே சோஷியல் மீடியா தான். ஃபோட்டோ எடுத்து போடுங்க, இந்த மாதிரி திருடுறாங்க, ஒரு 25 ரூபா பாப்கார்னை 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது அரசு தலையிடலாம். இல்லை அப்படி அதில் தலையிடக்கூடாதுன்னா இங்கே விவசாயிகள் உற்பத்தி பொருளை தலையிடக்கூடாது. ஒன்று அங்கே நீங்கள் போகல அப்படின்னா ஒரு விவசாயி அவன் நிலத்தில் நினைக்கிறத அவன் விளைச்சி வச்சுக்கலாம், அவங்க விளை வைக்கலாங்கிறத நினைக்கணும். அப்படி தான் ஒரு இதாக இருக்கணும். இதுவும் ஒரு அரசு கவனத்துக்கு கொண்டு சொல்கிறேன். இப்போது 96 பட தயாரிப்பாளர் அவர்கள் அதுக்கு தான் அரசு திரையரங்கு உறுப்பு சொல்கிறோம். இல்லை சார், இது ஒரு விவாதமாக நம்ம பண்ணலாம். நம்ம இது ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்து இதை நம்ம அரசுக்கு கொண்டு போவோம். இல்லை சார், அதில் நிறைய அரசு திரையரங்கத்தை நடத்துகிறதே அரசியல்வாதிகள் தான். அதனால் அதுக்கு தீர்வு அரசியல் தான். இப்போ 96 தயாரிப்பாளர் அவர்கள் நந்தகோபால் சார் பேச அழைக்கிறோம்.
மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஐயா, ரொம்பலாம் பேச தெரியாது, மனசில் தோணுதை சொல்கிறேன். இந்த மேடையில் வந்திருக்கதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் இந்த மேடைக்கு வருவீங்கன்னு எனக்கு நேற்று தான் தெரியும். அதில் இந்த மேடையில் வர மிக மகிழ்ச்சியாக ஒரு மிக சிறந்த பெரிய தலைவர், ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய இயக்குனர் ராஜகுமார் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு வந்ததுக்கு. இந்த மேடைக்கு வந்ததுக்கு சிங்கப்பூர் துரைராஜ் ஒரு காரணமாக இருந்தாலும் அது நான் அவருக்கு ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மேடை மிக சிறப்பான ஒரு மேடையாக, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடையாக, ரொம்ப புத்துணர்ச்சியான மேடையாக, அறிவு சார்ந்த மேடையாக நான் அதை பார்க்குறேன். சந்தோஷ் சார் டைரக்டர் சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நான் இல்லை. அது நான் முதல் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். நான் ஒரு தயாரிப்பாளனா 5 படம் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கம் தயாரிப்பாளராக ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். என்னோடய கடைசி படம் வந்து 96. அதுக்கப்புறம் நாடோடிகள் 2ன்னு ஒரு படத்தை வந்து நான் தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி பண்ணேன். அந்த படத்தை மொத்தம் அது கதையை கேட்காம பண்ண படம். அந்த படம் ஓடல. நான் வந்து சென்னைக்கு வந்து ஒரு 20 வயசுலேயே சின்னதாக ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து, சாதாரணமாக இருந்து, ஒரு சின்ன படங்களை விலைக்கு வாங்கி பார்த்து டிஸ்ட்ரிபியூஷன், இங்கிலீஷ் படங்கள் இப்படி படிப்படியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து, சேதுன்னு ஒரு படத்தை நார்த் சவுத் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு அப்படியே வளர்ந்து, அப்படியே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போதே நம்ம ஒரு படத்தை கணிக்கிறோம், ஒரு தயாரிப்பாளராக வரலாமேன்னு சொல்லி தயாரிப்பாளராக வந்து ஃபஸ்ட்டு படம் கலாப காதலன். அந்த படத்துக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான். ஆனால் அது என்னைய அந்த தயாரிப்பாளரே என்னைய கடைசியில் அந்த படத்தை எனக்கு கொடுத்துன்னு எனக்கு ஒரு தயாரிப்பாளராக அங்கீகாரத்தை கொடுத்துட்டாரு. நான் அப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் திருப்பி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒரு 4 படம் பண்ணேன். கடைசி படம் அதில் சில்லுன்னு ஒரு சந்திப்பு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் என்னுடைய இண்டிவிஜுவலாக ரொம்ப சினிமா விட்டே போயிடலாம், சில்லுன்னு ஒரு சந்திப்பு, விமல், ஓவியா இவங்களாம் நடித்து ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தோட என்னோடய டோட்டல் கேரியரும் காலி. அது வந்து ஒரு புதிய இயக்குனர் தான். நான் பண்ண 10 இயக்குனரில் 8 இயக்குனர் புதிய இயக்குனர்கள் தான். அதில் மியூசிக் டைரக்டர், புதிய மியூசிக் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 6 புதிய மியூசிக் டைரக்டர் தான். என்னோடய முதல் வெற்றி படம் ரோமியோ ஜூலியட். அது வந்து ஒரு புதிய டைரக்டர் தான். அதில் வந்து மற்றவங்களாம் ஒரு சிலர்லாம் வந்து புதியவர்கள் தான். என்னுடைய எல்லா படங்களையுமே மேக்ஸிமம் புதியவர்கள் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நோன் டைரக்டர் சுராஜ் சாரை வச்சு பண்ணேன், கத்தி சண்டைன்னு ஒரு படம். அது வியாபார ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச ஒரு படம் பண்ண டைரக்டரை வச்சு படம் பண்ணேன். அதுவும் எனக்கு வியாபாரத்தில் ஆசாச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதிய இயக்குனர் வச்சு தான் பண்ணேன் 96. இன்றைக்கி இந்த மேடையில் நான் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு என்னுடைய புதிய இயக்குனர் வச்சு 96ன்னு ஒரு படம் பண்ண தான். ஸோ இப்படி நான் புதிய இயக்குனர்களை வச்சு ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து நான் வந்து ஆரம்பத்தில் சினிமாவில் வந்து பல கம்பெனியில் பல மணி நேரம் காத்திருந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணி நான் கொஞ்சம் அட்வர்டைஸிங்லாம் இருந்தேன். அதெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்ம ஆஃபீஸில் யாரும் வந்து உட்காரக்கூடாது, நம்ம வந்து ஒரு புதிய இயக்குனரில் உருவாக்கணும், புதிய டெக்னீஷியனை உருவாக்கணுன்ட்டு நிறைய பேர்த்த உருவாக்கியிருக்கேன். ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துல இருக்காங்க, ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துக்கு வரல. இங்கே வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இதெல்லாம் அப்படி என்னோடய லைஃப் முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு காரணம் வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜ்குமார் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த டைட்டில் கிடையாது. இது ஒரு வியாபாரம். இது இங்கே இருக்கிறது வந்து இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டு இந்த சில தவறுலாம் இருக்கும். நான் பேசும்போது தப்பாக நினச்சிங்க, ஏன்னா அவ்வளோ கண்டினியூவாக அவ்வளோ கிளாரிட்டியெல்லாம் பேச தெரியாது. நான் இருக்கிற உணர்வை சொல்லிடுறேன். இங்கே வந்து நம்ம வந்து உணர்வுகளையும் உண்மையான உணர்ச்சிகளையும் அப்படிலாம் அடக்கி வச்சுக்கிட்டு இங்கே வெற்றி பெறுவது மட்டும்தான் இலக்கு. சந்தோஷ் நிறைய விஷயங்கள், ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இந்த நந்தகோபாலுக்கும் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த தலைவர். உதாரணம் உட்காந்துருக்கார் அவர். நம்மளை அவர் மிகப்பெரிய மேடையில் ஏற்றி நம்ம ரசித்தோமா? தப்பாக நினச்சக்கூடாது. ரசித்தோமா? நம்ம மக்களை அப்படி கட்டுப்படுத்தி அப்படி வந்து ஒரு விஷயத்தை இங்கே அரசியல்
அடிமைகளாக்கி வச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் பேசினா நிறைய உணர்வுகள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அப்புறம் வந்து நாளைக்கு பத்திரிக்கை வரும் அப்படி ஒரு செய்தியாக வரும். ஆனால் நான் அதெல்லாம் இங்கே பேச வரல. சந்தோஷ், ஒரு படம் நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் பிளே, இது மட்டும் ஒரு படத்தை நல்ல படமாக ஆக்காது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா 1 மணி நேரத்தில் 1 நிமிஷத்துலையும் இதை சொல்லிட முடியாது. காட்சி அமைப்பு இருக்குது. காட்சி அமைப்பு நம்ம மக்களுக்கு அந்த காட்சி அமைப்பை எந்த அளவுக்கு நம்ம எமோஷனலாக சொல்கிறோம், அந்த காட்சி அமைப்புக்குள்ளே இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து அவங்கள வந்து அதை வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அந்த இயக்குனருக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு. ஸோ இங்கே அதை தான் நம்ம பார்த்து, நீங்கள் டூ லேட்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிறந்த படமும் பண்ண முடியும், டெஃபினட்டாக பண்ண முடியும். ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, உணர்வு ரீதியான ஒரு மனுஷனுக்கு அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற காட்சி அமைப்பு நம்ம வெறுமனே அதை ஓப்பனாக ஒரு விஷயத்த ஆடியன்ஸுக்கு சொல்ல சொல்ல அது இங்கே திகட்டிடும். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இனிமையாக சொல்லணும். கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுங்கள். சொல்லிட்டு வெற்றி பெறுங்க. ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றுங்க. சந்தோஷனா இங்கே சினிமாவுக்கு பத்திரிக்கையாளருக்கு எல்லாத்துக்கும் தெரியணும், இந்த மேடையில் இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப வேகமாக போய் சேரும். வேகமாக போய் சேரும்போது என்ன ஆகிடுங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் பக்காவாக தெரிஞ்சிட்டீங்க, வெற்றி அடைஞ்சிட்டீங்க, எல்லாம் தெரிஞ்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தோணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மேடை தேவைப்படும். அங்கே நீங்கள் வேற ஒரு ரூட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இங்கே மாறிடுறாங்க. இங்கே ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடச்சும் போது, ஒரு ஷீட்டு கிடச்ச பிறகு, ஒரு இடம் கிடச்ச பிறகு அவங்க வேறு மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த வந்த இடத்த மறந்துட்டு ஒரு இடம் கிடச்சதுக்கப்புறம் அவங்க போய் ஒரு சொல்கிறது ரொம்ப ஒரு குஷனாக வந்துடுது. அப்புறம் விட்டுறாங்க. நீங்கள் சொன்ன டைரக்டர் லிஸ்ட்லாம் அந்த மாதிரி தான். அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன். இங்கே நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த உழைப்பாளர் தினர் வந்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நாளைக்கு ஒரு செய்தி போடுவீங்க, அவ்வளோதான். தயவுசெய்து என்னென்னா, இங்கே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஒரு 30-40 பேர் தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 350 பேர் இருக்காங்க. இந்த செய்தியை ஒரு 2 நாளைக்கு ஒரு தாட்டி உழைப்பாளர் தினத்தை பற்றி போட்டிங்கன்னா ஆனால் அது உங்களுக்கு வந்து உங்களோட கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக அது இருக்காது. நீங்கள் தான் அதை உருவாக்கிக்கணும். நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு கோர்வுப்படுத்தி இந்த படத்தை வந்து செய்தியை வந்து ஒரு 4-5 தாட்டி 6-7 தாட்டி போடுங்க. இந்த படம் வெற்றி பெறதுக்கு அது மிக என்ன சொல்கிறது, உறுதுணையாக இருக்கும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கும் இங்கே நடிச்சிருக்கும் நடிகர்களுக்கும் மியூசிக் டைரக்டரு சிங்கப்பூர் லிரிக்ஸ் ரைட்டர்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசினார். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மேடைக்கு என்னை அழைத்ததுக்கு வந்ததுக்கு நான் மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நானும் இங்கே வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன்னு சந்தோஷம் அடைகிறேன். வணக்கம். நம்ம சில விஷயங்கள் பேசிடுறோம். ப்ராக்டிக்கலாக என்னங்கிறது நம்மள மாதிரி ராஜ்கபூர் சார், நந்தகோபால் சார் அவர்கள் தான் நம்மளை கைட் பண்ணோம். இப்போ வந்து பாடல் வெளியிட்டுடலாம். ஐயா ஜீனாரஞ்சன் அவர்கள் வெளியிட நந்தகோபால் சாரும் ராஜ்குமார் சாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மேடைக்கு வாங்க. தம்பி நீங்களும் வாங்கப்பா. எங்கடா யுவராஜ் எங்கடா இருக்க? அபிஜித் என்கிற யுவராஜ். உள்ள பேக் பண்ணலாம்.